ஸ்தோத்திரம். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பாடு? अब කෑම කෑවද? කෑම මොනවද? என்னது? சத்தமா என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு என்னது? ஆப்பம். புட்டா? ஏன் பயந்து பயந்து சொல்றீங்க? புட்டு. என்ன புட்டு? அரிசி புட்டா? கேப்ப புட்டா? ஓகே. புட்டும் மந்தம் தான், பொங்கலும் மந்தம் தான், எல்லாம் மந்தம் தான். පිට්ටු කිරිබත් වැනි කෑම ආහාරයට ගන්න විට மந்தம் மந்தம் அப்படியே මේ වගේ මන්දගාමිත්වයක් ඇති වෙනවා. எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்க மக்களே, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இந்த பாய் வரையும் வரும். பாய்ஸ் எல்லாம் தெளிவா இந்த பாய் வரையும். இன்னும் இன்னும் இப்படி கேர்ள்ஸை முகம் பார்த்து பேசுகிற மாதிரி உங்களே பார்த்து பேசு. அப்பதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது உங்களை பார்க்கறதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு வந்து பார்ப்போம். இன்னும் தள்ளி வாங்க, என்ன தள்ளி வாங்க. அந்த ப்ளூ கலர் ஷர்ட். ஓகே. ஹல்லேலூயா. ரைட்டா ஒரு பாயிண்ட் மாட். முதல்ல நம்ம ஒரு ஆங்கில பாட்டு பாட போறோம். පළමුවෙන්ම ඔබ ඉංග්‍රීසි ගීතිකාවක් ගායනා කරන්න යනවා. அதுக்கு முன்னால சில காரியங்களை நான் சொல்ல போறேங்க. ඊට පෙර මම සමහර කරුණු ඔබට පවසන්නට යනවා. சிபிஎம் பிள்ளைங்கள் நமக்கு டிபிஎம் பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. CPM සහ TPM දරුවන්ට වෘත්තක් තිබෙනවා. அது கிளீஷேன்னு சொல்லுவாங்க. கிளீஷே 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 அப்படி சொல்லுங்க. கிளீஷே ක්ලීෂේ. அது அர்த்தம் என்னன்னா, அது என்னன்னு தெரியாது, அந்த பழக்கத்தின் முடியே போகணும். එනම් මේ කුමක්ද කියලා දන්නේ නැහැ. ඒ පුරුද්දටම ඔවුන් හැරෙනවා. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்தோத்திர ஜெப பாட்டு பாடும்போது எல்லாரும் சிவங்க ஸ்தோத்திர பாட்டு பாடும்போது இப்படி உட்காந்து பாடுவோம். ஸ்தோத்திர பாயிண்ட் சொன்னோன்னே எல்லாரும் முழங்கால்னு எல்லாம் முழங்கால்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ස්තුති කරන අවස්ථාවේදී ගීතිකා ගායනා කරන විට සියලු දෙනාම ගීතිකා ගායනා කරනවා. ඒ අවස්ථාවේ එකතු වී ඔවුනුත් ගායනා කරමින් ඒ ස්ථානයේ සීරුවෙන් සිටිනවා. ස්තුති කරන්ට කරුණ කියද්දී දාන අධික ඔසවා ස්තුති කරනවා. ஸ்தோத்திர பாயிண்ட் முடிஞ்சோடனே பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே எல்லாம் கீழே உட்காந்துரும். ස්තුති කිරීමට කරුණ කිය අවසන් වූ පසු පාස්ටර් යාඥා කරන විට සියලු දෙනාම වාඩි වෙනවා. இதுவரையும் ஸ்தோத்திர பாயிண்ட் சொல்லும்போது முழங்காலில் நிற்க கர்த்தர் உதவி செய்தார், ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி உட்காந்துருக்கணும். ස්තුති කරන අවස්ථාවේදී දනින් සිටින උන්වහන්සේ කරුණාව දුන්නා. යාඥා කරන අවස්ථාවේදී උන්වහන්සේ කරුණාව දෙන්නේ නැහැ කියලා වාඩි වුණා. அடுத்து பாட்டு வரும்போது முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டுலாம் சும்மா சாதாரணமாக வேடிக்கை பார்ப்போம். கடைசி பாட்டில் திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது எங்க அபிஷேகம் வரும் தெரியுது, அப்படி உருண்டு பண்ண 1000 பேர் சொல்ல அபிஷேகத்தில் இருப்போம். පළවෙනි ගීතිකාව ගායනා කරන විට සාමාන්‍ය විදිහට ගායනා කරනවා. අවසන් ගීතය ගායනා කරන විට වේගය වැඩි කරමින් අත්වල සඳමින් උඩ පනිමින් ඉතාමත් උද්‍යෝගයෙන් කරනවා. சாட்சி சொல்லுங்க, மற்றவங்களாம் தூங்குங்க. සාක්ෂි පවසන්න, සෙසු අය නිදා ගන්න. சாட்சி சொல்லுங்க, அப்படி தூங்கிட்டே இருக்கும். සාක්ෂි කියනවා අන් අය නිදාගෙන සිටිනවා. இது ஒரு பழக்கம், சொல் கிளீஷே. මේක පළපුරුද්ද. சோத்திரமனோ சோத்திர சோத்திர சோத்திரமனோ சோத்திர இதுக்காக சோத்திரமனோ சோத்திர கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கபடியா சோத்திரமனோ சோத்திர சோத்திர சாட்சி கூட இருக்கபடியா சோத்திர சோத்திர ස්තුති කරමු, සාක්ෂි කියවා නිසා ස්තුති කරමු, වාසක මැදින් සිටින නිසා ස්තුති කරමු. කුමන දේ කිව්වා ස්තුති වේවා කියා පුරුද්දට කියනවා. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோனே தெரியாது. අන්තිමට කුමක් සඳහා ස්තුති කළාද කියා දන්නේ නැහැ. அப்போ அது அர்த்தம் வெளிப்பிரகாரமா நம்ம நிறைய செய்வோம். உள்ள ஆண்டவரோடு இருக்கிற உடைவு உறவுகள் இதெல்லாம் எனக்கு கிடையாது. මින් අර්ථවත් වන්නේ පළු පුරුද්දට මතු පිටින් දේවල් කරනවා. නමුත් උන්වහන්සේ සමග සම්බන්ධතාවක්, උන්වහන්සේ සමග ඥාතිත්වයක්, උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් පිරි සිත් බිඳීමකින් කරන්නේ නැහැ. ஆண்டவரை பற்றி உணர்வுகள் கம்மி, சூழ்நிலை பற்றி உணர்வுகள் அதிகம். උන්වහන්සේ පිළිබඳව හැඟීමක් නැහැ. නමුත් වාතාවරණය පිළිබඳව සංවේදීව සිටනවා. அதனால இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். අප මේ පණිවිඩයෙන් විශේෂ දෙයක් එනම් අප අපගේ මේ තත්වයෙන් පිටතට පැමිණිය යුතුයි. உடைஞ்ச உள்ளத்துல அப்படியே ஆண்டவரே ஆண்டவரே அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம கிடையாது. බිඳුණු හදින් ස්වාමිනී ස්වාමිනිය කියා හඬගසන ඒ හැඟීම අපට නැහැ. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்படி காலை தூக்கி மேல வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு எங்க யார் ஆப்ரேட் பண்றா, யார் கீபோர்டு உட்காந்துருக்காங்க, எந்த அக்கா வந்திருக்காங்க, எந்த அண்ணன் வந்திருக்காங்க, எங்க
எங்க பாஸ்டர் மார்க் இப்படி இன்னும் வராம உட்காந்துருக்காரு, என்ன விஷயம் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை பத்தி யோசிக்கிற ஆள் கிடையாது. මේ ස්ථානයේ වාඩි වී සිටින බොහෝ දෙනා ඒ මෙයාත බලමින් ඇස්තරමින් සෙල්ලම් බලමින් පසු වෙනවා. තූර්ය භාණ්ඩ වාදනය කරන අය පැමිණ සිටිනවද? දේව සේවක සහෝදරියන් සියලු දෙනා පැමිණ සිටිනවද? පාසමා කියාවද? ඒ තාමත් නාවේ හේතුව කුමක්ද? මේ වගේ නොයෙකුත් දේවල් හිත කල්පනා කරමින් සිටිනවා. දෙවියන් වහන්සේ ගැන හිතන්න කවුරුත් නැහැ. ஆண்டவரோடு நம்முடைய இருதயம் இணைக்கப்படல, நிறைய மற்ற காரியங்களோட இணைஞ்சிருக்கு. දෙවියන් වහන්සේ හා සමග අපගේ සිත බැඳී නැත. නමුත් අනිකුත් බොහෝ දේවල් හා සමගින් අපගේ සිත බැඳී තිබෙනවා. இதைத்தான் நேற்று குருட்டாட்டம் என்று பார்த்தோம். මේ නිසා තමයි ඊයේ දවසේ අප බැලුවේ. அட உள்ள இருக்கிற உறவை மிஸ் பண்ணிடுவோம். දෙවියන් වහන්සේ සමග තිබෙන ඥාතිත්වය නැති වී ගොසින්. நேற்று திருச்சிக்கு செய்யல, சம்மந்தமே இல்லாம மானிட்டர் ஃபுல்லா உட்கார்ந்த மாதிரி இங்க நல்ல சவுண்டே வரும். அப்போ நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய சில விஷயம். ඔබ ඉතා ප්‍රවේශමෙන් අවධානය යොමු කළ යුතු කරුණු. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே. ස්වාමිනී මට ඇතුළාන්ත හැඟීම සංවේදී බව දෙන්න. இவ்வளவு பெரிய தெய்வம் இருக்கிறீங்கிறத உணரணும் ஆண்டவரே. මේ සා මහත් දෙවි කෙනෙක් සිටින බව හැඟීමට ගන්න මට පිහිටවන්න. நேத்து ஜேக்கப் நேத்து கரெக்டா வச்சாங்க. ஜேக்கப் நேத்து கரெக்டா வச்சாங்க. மார்னிங் கட்டாச்சு, ஈவினிங் அதிகமாக ஸ்டெயின் பண்ணது. அப்போ அதுக்கேற்ற ஒரு வல்லமை ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இப்போ එයිට එකඟ අදාළ ආලේපයක් අප උන්වහන්සේගෙන් ඉල්ලමු. நம்ம மத்தியில் இப்போ யாராவது எழும்பி கண்களில் கண்ணீர் ததும்ப அப்படியே அழுது 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 அப்படி யாராவது சாட்சி சொன்னா நம்ம எல்லாம் அப்படி வித்தியாசமா பார்ப்போம். ஒரு புது ஆத்மா வந்து அப்படி சாட்சி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், எல்லாம் பார்ப்போம் மொத்தமா. අප ඉදිරියේ කෙනෙක් නැගිට කඳුළු සලමින් මේ වගේ සාක්ෂි දන්න විට නවකයක් සාක්ෂි දෙන විට අප සිළු දනාම මවෙත වී පුදුමෙන් බලා සිටනවා. எல்லாம் பார்ப்போம். ஓகே, பார்க்குற பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப காட்டாத உட்கார், கொஞ்ச நாள் என்ன மாதிரி ஆயிடுவேன் நீ. අප බලන බැල්මෙන් පවසන්නේ කුමක්ද? වාඩි වෙන්න කියයි. எனக்கு கூட அப்படி ஆரம்பத்துல இருந்து நான் ரொம்ப அழுதுட்டே சாட்சி சொல்லுவேன். ආරම්භයේ මමත් ඒ වගේ අඬමින් සාක්ෂි දී තිබෙනවා. இடைப்பட்ட காலங்களில் பார்த்தா அப்ப சாட்சி சொல்லும்போது அந்த அழுகு இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. இப்போ சாட்சி சொல்லும்போது எதை சொன்னால் நல்லா இருக்கும், எந்த வார்த்தையை சொல்லணும், எந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, எது சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும், இப்படி மாறிடுச்சு. පෙර කාලෙදී සාක්ෂි දෙන විට ඇඬීමක්, කඳුළු සැලීමක්, වේදනාවක් තිබුණා. නමුත් දැන් එසේ නොවේ. කුමන වචනේ පාවිච්චි කරන්නද, කුමන වචනේ පාවිච්චි නොකරන්නද, කුමක් කිව්වොත් අනිත් අයට කැමැත්තක් ඇති වෙයිද, ප්‍රසන්න වෙයිද, මෙන්න මේ දේවල් තමයි තෝරා බේරා හිතන්නේ. ஆரம்ப நாட்களில் யூத் மீட்டிங் நடத்தும் போது எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கணும்னு நடத்துவேன் நான். ආරම්භයේදී තරුණ කඳුරු මෙහෙවන අවස්ථාවේදී සිළු දෙනාටම විනෝදාස්වාදය ලබා දෙන අදිෂ්ඨානයෙන් හැම දෙයක්ම කරනු ලැබුවා. ஆரம்ப நாட்களில் எந்த கதை சொல்லணும், எதை சொன்னால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பிடிக்கும் அப்படிலாம் யோசிச்சு வரும். මුල් කාලේදී කුමන කතාන්දරේ පවසන්නද, කුමන කතාන්දරය කියන විට ළමයි ඊට කැමති වෙයිද, මෙන්න මේ දේවල් ගැන තමයි හිතුවේ. அடுத்த செஷன் எப்படி தெரியுமா, அடுத்த பீரியடு பயங்கர அபிஷேகம் வரும். அதான் இப்படி அபிஷேகம் வரும். මේ වැඩසටහන අවසන් වුණ පසු ඊළඟට ආත්මෙන් පිරෙන කොටසේ උන්වහන්සේ බලවත් ගින්නකින් අප මැදිට බැස පැමිණ ක්‍රියා කළ යුතුයි. ඒක තමයි හිතුවේ. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, ஆண்டவரே நீர் என்ன மனசுல வச்சிருக்கிறீர் அது மட்டும் நடந்தா போதும் ஆண்டவரே, நான் அதிகமாகவும் செய்ய வேண்டாம், குறையாகவும் செய்ய வேண்டாம். ස්වාමිනී, ඔබ වහන්සේගේ මනසේ කුමක් කළ යුතුදයි ඔබ වහන්සේ අපේක්ෂා කරනවද? ඒදී ඉටු කරන්න ඊට වැඩියෙන් හෝ අඩුවෙන් හෝ මා නොකළ යුතුයි. நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு, சிபிஎம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். CPM තරුණයන්ට පළපුරුද්දක් තිබෙනවා. அதுபடி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பணும். එනම් සර්ව සම්පූර්ණයෙන් සිටිනවා. பாருங்க இப்போ கூட பாருங்க, நிறைய பேருக்கு இப்போ அபிஷேகமே வராது. இப்போ බොහෝ දෙනාට බලන්න ආලේපය බැස පැමිණුනේ නැහැ. உங்களுடைய மூஞ்சியை பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப தூரமா இருக்கிறது தெரியுது. ඔබගේ මුහුණ බලන විටම පෙනෙන්නේ කුමක්ද නම් ඉතා දුර ඈතක සිටින වගයි. ஒரு பையன் இருந்தான், எப்போ பார்த்தாலும் சுத்திரம் 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 சொல்லிட்டே இருப்பான். එක පිරිමි ළමෙක් දෙස බලන විට ඕනෑම මොහොතක ස්තුති වේවා කියයි අඥාවෙන් පසු වෙනවා. அவன் பேர் ஜான். ඔහුගේ නම ජෝන්. இப்போ போன வாரம் அவனை பார்த்தேன் நான். ගිය සතියේ බැලුවා. டேய் ஜான், என்னடா ஆச்சு உனக்கு? වටපිට බලමින් ඒ වගේ හිටියා. මොකද ජෝන් ඔබට සිද්ධ වුණේ කියලා ඇසුවා. அந்த அபிஷேகம் எங்கேயோ போயிடுச்சு. ආලේපය කොහෙයෝදෝ ගිහින්. அந்த ஆரம்பத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா? ආරම්භය බැලුවාද? இது என்ன மறந்து போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறது. තමාව අමතක කර ස්තුති කරමින් පසු වුණා. சாப்பிட போனா கூட சாப்பிட நேரத்துக்குள்ள கூட இருதய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கு.
කෑම ගන්න විට ස්තුති වේවා යන්න සිතෙන් උච්චාරණය කරමින් තිබුණා. இந்த மீட்டிங் ஜெபம் பாட்டு பிரசங்கம் எதை கேட்டாலும் ஒரு அழுகு வரும். යාඥාව රැස්වීම පණිවිඩයේ දේශනයේ කුමකට සවන් දුන්නත් හැඬීමක් ඇති වුණා. எத்தனையோ நாட்கள் இந்த ஆஃபீஸில் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது தாங்காத இருதயம் கல்வாரி அன்பில் உடஞ்சி பேனாவை கீழே வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம். அப்புறம் திருப்பி எழுதுவேன், திருப்பி அழுவேன், திருப்பி இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அனுபவம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. කාර්යාලයේ වැඩ කරමින් සිටින අවස්ථාවේ හදිසියෙම කල්වාරි ප්‍රේමයේ සිහිගන්වෙනවා. පෑන පැත්තකට තබා දැස් වසා කල්වාරි ප්‍රේමය ගැන සිතා හඬනවා. ඉන් අනතුරුව නැවත ලියනවා. නැවත මතක් වෙන විට එසේ කරනවා. ඒ අත්දැකීම කොයිතරම් අලංකාරද. ஹார்ட் ஆண்டரோட கொஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆண்டரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும். හිත උන්වහන්සේ ගැන සිතමින්ම පසු වෙනවා. தூங்கும் போது கூட டிப்பரண்ட் படுத்தா ஏசப்பான்னு கொஞ்சம் නිදන්නට හැරෙන විට පවා ස්වාමිනී යේසුනි කියා උන්වහන්සේ ගැන හිතනවා. ஆரம்ப நாட்களில் நான் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போவேன். அப்போது இருதயம் அன்பினால் நிறைஞ்சிட்டு ஸ்கூட்டரை நிறுத்திட்டு ரோட்டில் எங்கேயாவது மூலையில் போய் அழுது 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 ஆவியில் நினைச்சிட்டு திருப்பி ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போவேன். ආරම්භ කාලේ ස්කූටරෙන් ගමන් කරන අවස්ථාවේදී හදිස්සියෙන්ම උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් මතක් වෙන විට උන්වහන්සේ මතක් වෙන විට පැත්තකේ නවතා උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් පිරි උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් සිතා නැවත ධාවනය කරනවා. யார் என்ன முட்டாள் சொன்னா கூட எனக்கு கவலை இல்லை. කවුරු මට මෝඩයා අඥානයා කිව්වත් මට ඒ ගැන තැකීමක් නැහැ. இன்னைக்கு அந்த அன்பு எங்க போச்சு? ඒත් අද ඒ අත්දැකීම කොහෙද ගියේ? இன்னைக்கு டீசெண்டா பழகிட்டோம் நம்ம. අද අපි පාස්වෙන් පුරුදු වෙනවා. அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த அபிஷேகத்தை கத்த கேட்கிறார். ඒ නැවුම් බව ඒ ආලේපය උන්වහන්සේ අපිට යවල් දී යුතුයි. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அபிஷேகம் வேணும்? කී දෙනෙක්ට එවන් ආලේපයක් අවශ්‍යද? எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை நினைச்சிக்கிட்டே இருக்கிறது. කොයි වේලාවෙ බැලුවත් උන්වහන්සේ ගැන හිත හිතා සිටින ආලේපය. வேற எதுவுமே நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. වෙන කිසිම දෙයක් ගැන උනන්දුවක් අපට නැහැ. ப்ராஸ்பெரிட்டி ஆர் பாவர்ட்டி ரெண்டுமே என்ன பாதிக்காது. සඵලත්වය බලය මේ කිසිම දෙයක් අපට සාක්ෂාත් වන්නේ නැහැ. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு உணர்வு வேணும்? අපට කුමක් ගැනද හැඟීමක් ඇති විය යුත්තේ? நீ பாட்டு பாடுற, ஆவியில நிரம்புற, பிரசங்கம் கேட்கிற, முடிஞ்ச பிற்பாடு ஜாலியா இருக்கிற மாதிரியே போற. அப்படிப்பட்ட லைஃப் எதுக்கு? ගීතික ඇසුවෙන් පසු දේශනීයට සවන් දුන්නයින් පසු රැස්වීමේ සිටියාට පසු බයිබල් පාඩමට අහුම්කන් දුන්නාට පසු නැවත වතාවක් ලෝකෙට ගොස් විනෝදයෙන් සැපතෙන් පසුවන අත්දැකීම් ඇතමුන්ට තිබෙනවා. ஹிந்துஸ் கூட பாருங்க, அந்த சின்ன விக்கிரகத்தை எடுத்து நல்ல குளிப்பாட்டி எண்ணெய் ஊற்றி அது ஊற்றி அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி ரொம்ப பயப்படுற மாதிரி காட்டிட்டு கடைசியில் அந்த விக்கிரகத்தை சாய் வச்சு பூட்டிட்டு பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ඉතින් මෙතුමතුන් බලන්න ඕන ආවා ඒ දරුවා පිරිසිදු කර ඔවුන්ගේ වැඳුම් පිදුම් චාරිත්‍ර සිරිත් විරිත් ඉටු කරන්න සලස්වනවා. බයෙන් භක්තියෙන් ඒ දේවල් කරනවා. නමුත් පිටතට යන විට මේ සියල්ල නැතුව උන් ගමන් කරනවා. அதுவரையும் பயந்த பயம், அந்த மரியாதை, பக்தி, அதுக்கப்புறம் ஜாலியாக போகிறது, ஃப்ராடு பண்ணுறது, திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது எல்லாரும். බය භක්තිය දැහැමි බව ඒ වැඳුම් පිදුම් කරන විට ඔවුන්ට තිබෙනවා. නමුත් ඉන් බැහැරුවට පසු මේ හැමදේම නැති වී යනවා. කිසිම බයක් නැතුව ජීවත් වෙනවා, හිතුමතේ හැසිරෙනවා, කතා කරනවා. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி விக்கிரகங்களை மாதிரி ஆராதிக்காத என்ன, உன் நெஞ்சுக்குள்ள உன் இதயத்துக்குள்ள என்ன வச்சுட்டு எப்பயுமே நான் ஆராதிப்பாயா, உன் வாழ்க்கையவே நீ ஆராதனையா எனக்கு தருவியா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? මාව ඒ පිළිමයකට සමාන නොකරන්න. මා සැබෑව දෙවියන් වහන්සේ ලෙස තකමින් ඔබ මට සැබවින්ම සම්පූර්ණයෙන් ඔබගේ හිතින් නමස්කාර කරනවද? ඔබගේ ජීවිතයම, ඔබගේ ਸਰව සම්පූර්ණ ජීවිතයම නමදුමක් වශයෙන් මට පුදන්ට ඔබ කැමතිද? එසේ කරන්නේ නැත්ද? උන්වහන්සේ අපේ නසනවා. யாராவது என்ன நேசிக்க மாட்டீங்களா? யாராவது என்ன பார்த்து பேசிட்டே இருக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், காட் இஸ் சிக் இன் லவ். அன்புல அப்படி ஏங்குறார் கடவுள் அன்புக்காக. ஆனால் நம்ம அவரை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ඔබ මට ප්‍රේම කරන්නේ නැද්ද? ඔබ මාව වෙතට එන්නේ නැද්ද? මට නම දින්නේ නැද්ද? මිනිස්සු උන්වහන්සේ ප්‍රේමය උදෙසා ලත වෙනවා. උන්වහන්සේ අපගේ ප්‍රේමය උදෙසා උදක්ම සොයසයා පැමිණෙනවා. நான் சொல்ற இந்த வார்த்தையை உன் தலைக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள போக முடியாத அளவு சாத்தான் போராடுவான். මෙම වචන ඔබගේ සිතට, ඔබගේ මනසට, ඔබගේ හදවතට ඇතුල් වෙන්න නොදී යක්ෂයව විනාශ කර දමන්නට උත්සාහ කරයි. எபேசு சபையார் அவங்க பட்ட கிரியை, பிரயாசம், அது எல்லாத்தையும் அவங்க வந்து காட்டுறாங்க. காட் இந்த பாருங்க, இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கேன் நான், இந்தாங்க இது காட் சொல்ல, இந்த எல்லா ஃபைலையும் இந்த குப்பையில் போட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆதியில் ஒரு அன்பு இருந்துச்சுல, என்னன்னு தெரியாமல் அப்படியே மறந்து ஆவியில் இருப்புவேன், அந்நிய பாஷை பேசுவேன், எந்த இடத்துக்கு தேவையில்லாமல் போக மாட்டேன். அப்படி
அப்படி ஒரு ஆதி அன்பு இருந்துச்சுல, அந்த அன்பு எங்க, அந்த ஃபைலை கொண்டு வா அப்படின்னு கதை கேட்குறேன். එපිස සභාව තමන් උන්වහන්සේ උදෙසා දැරූ සියලුම වීරියන් උත්සාහයන් මේ සියල්ල ඒ ලිපි ගොනු ගෙනවිත් දෙවියන් වහන්සේට පෙන්වුවා. නමුත් උන්වහන්සේ කිව්වා මේ සියල්ල පස කලන්න, මේවා පැත්තකට දමන්න. ඔබ පෙර කාලයේදී ඔබවම අමතක කර ආලේපෙන් පිරුණා, ඔබව අමතක කර මව්දිස ඔබ ජීවත් වුණා, සියල්ල අමතක කර මාමතට හාන්සි වුණා. අන්න ඒ ලිපි ගොනුව කොහෙද? අන්න ඒක සොයාගෙන එන්න කියලා උන්වහන්සේ පැවසුවා. எப்பயுமே ஆண்டவரோடு கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு இருதயம் எத்தனை பேர் வேணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? කිසි பாருங்க, සම්පූර්ණයෙන්ම උන්වහන්සේ சொன்ன කැමති பிற்பாடு වෙනවා கூட සිතා. ஒரு ஆள் கூட கை தூக்கல. அப்ப நம்ம எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்ல முடியும்? இவ்வளவு கேட்கிறோம், எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க, அப்படி கேட்கக்கூடிய ஒரு துடிப்பு கூட நமக்குள்ள இல்ல. பாத்தீங்களா? සමේ දුනමැනව කියා මේ වචන ඇසෙන සැනින්ම ඉල්ලන්නව පුල පුල ආසාවෙන්නව ආශාවක් අපගෙන් කිසි කෙනෙකුටත් නැහැ. கொடுத்தா கூட ஆண்டவரை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர், அப்படித்தான் இருக்கிறோம். கொடுத்தா கூட දුන්නොත් දුන්නාවේ නැත්තම් කමක් නැහැ. ඒ තැන තමයි ඔබ සිටින්නේ. ஆண்டவர் எப்படி எவ்வளவு வேதனைப்படுவார் பார்த்திருக்கீங்களா? උන්වහන්සේ කොයි තරම් වේදනා විඳිනවද හිතලා බලන්න. நமக்கு இது ஒரு பொல்லாத ஒரு கட்டு, பிரியமானவர்களே. இது මේ තාමත් බලගතු බැඳුමක්. இது உடைக்கப்படத்தான் வேணும். අනිවාර්යෙන්ම මේක කැඩී බිඳිය යුතුයි. இப்ப ஃபிஜி ஐலண்ட்ஸ்ல இப்ப ஆஸ்திரேலியா போயிட்டாரு பிரதர் பெஞ்சமின், இப்ப பாஸ்டர் பெஞ்சமின், அவரும் நானும் ஒரு நாள் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்காரங்களாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ரோட்ல போகும்போது கூப்பிட்டு, ஐயா ஐயா உங்களை பார்த்தா நல்லா இருக்கு, ஒரு கூட்டம் நடத்துங்க சொல்லி ரோடே மறிச்சு உட்காந்து ஜெபம் நடத்தினாங்க. අපි මාත් පාස වෙන්ජමිනුත් ගමන් කරන අවස්ථාවේදී ස්වාධීන සභාවක අය පාරම දපුව නතර කර මේ රැස්වීමක් මෙහෙමනි යාඥා කරන්න කියා අපගෙන් ඉල්ලා සිටියා. அப்ப நாங்க நம்ம பாட்டு 2-3 பாட்டு சியோனின் பாட்டுலாம் எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம பாட்டு சியோன் பாட்டுலாம் எடுத்துட்டு போயிருந்தோம். අපගේ සියුම් ගීතිකා අප ගායනා කළා. எடுத்தோன்னே இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. මම කිව්වා මේක ඔබට දන්නවද දන්නේ ඔබත් ගීතයක් ගායනා කරන්න කියා. அவங்க ஒரு பாட்டு பாடு, குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க. ඔවුන් මේ වගේ ගීතිකාවක් ගායනා කළා. அவங்க பாட்டுன கை தட்டுறத பார்த்தா எப்படி தெரியுமா இருந்துச்சு? இப்படி தட்டுறதும் அப்படிங்கிறதும் அப்படிங்கிறதும். அப்பதான் பச்சை குழந்தை ஒன்று பிறந்திருக்கு, அதை மடியில போட்டுட்டு ஒரு புதுசு, அப்பதான் ஃபர்ஸ்ட் பேபியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தன்னையே மறந்து அப்படியே தள்ளு, அந்த சின்ன குழந்தை தலை அப்படி தூக்கி தூக்கி அடிக்குது. நான் பார்த்தேன், என்னடா இப்படி பரவசமா இருக்கிறாங்க. சாம் பெஞ்சமின் சொன்னேன், நம்ம பாட்டை தூக்கி ஓரமா வச்சிருங்க, நம்ம பாடினா திருப்பி தூங்கிடுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஃபயர் இல்லை, அவங்களுக்கு அன்பு இருக்கு, ஆனா நம்மள மாதிரி உபதேசம் இல்லை, நமக்கு எல்லாம் இருக்கு. ஹார்ட் தான் நமக்கு சரி, இருதயம் தான் சரியில்லை. புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ඔවුන්ගේ ගීතිකාව பாருங்க, ගායනා இது கூட කළා. புரியுமில்ல பாருங்க. புரியுதா புரியலையா? எல்லாம் இருக்கு, இருதயம் தான் சரியில்லை. ඔවුන්ගේ ගීතිකාව ගායනා කරන විට ඔවුන් අත්පාත් විසි කරමින් ඔවුන් ප්‍රේමයෙන් මත්වී ගායනා කළා. එක මවක් සිටියා, මවගේ කුළුඳුල් දරුවා ලතුරුවෙක් ඇගේ ඔඩොක්කුවේ සිටියා. හැමදේම අමතක කර අත්පා වැරෙන් සොලවමින් ගායනා කළ අවස්ථාවේදී ඒ දරුවා පවා සෙලවෙන්න පටන් ගත්තා. නමුත් හැමදේම අමතක කර ගායනා කළා. ඔවුන්ට ඉගැන්වීමක් නැහැ, ගැඹුරු ශක්තිය නැහැ. නමුත් ඔවුන් ප්‍රේමයෙන් පිරි ගින්නන් ගායනා කළා. මම පැවසුවා අපේ ගීතික අපි පැත්තක තබමු, බලන්න අපිට ගින්න නැහැ, අපිට හැමදේම තිබෙනවා ඉගැන්වීම්. නමුත් අපට ඒ තත්වය, ඒ ගින්න, ඒ ප්‍රේමය නැහැ කියා. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ச்சு கிடையாது, லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, புக்லெட் கிடையாது, மியூசிக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இருதயம் எல்லாமா இருக்கு. நமக்கு இப்போ எல்லாம் இருக்கு, இருதயம் ஒன்று தான் இல்லை. විදුලි බල්බ නැහැ, මෙවන් විශාල ශාලා නැහැ, මෙවන් පහසුකම් නැහැ, තූර්ය භාණ්ඩ වාදනයන්, කරන්ට වාදකයන් නැහැ. අපිට හැමදේම තිබෙනවා. ඔවුන්ට මේ කිසිවක් නැහැ. නමුත් ඔවුන්ට හිත තිබෙනවා. අපිට හැමදේම තිබෙනවා. எத்தனை නමුත් හිත නැහැ. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு புது இருதயம் வேணும்? කී දෙනෙකුට නැවුම් සිතක්, අලුත් හිතක් අවශ්‍යද? இவ்வளவு சொன்ன பிற்பாடு கூட கை தூக்க முடியல பாருங்க. බලන්න මේ තරම් කියලාත් කවුරු අතිස්සේ නැහැ. ஆண்டவர் கொடுக்க நீ கை தூக்க கொடுத்துறங்கிறாரு, அதுக்கு கூட நமக்கு இஷ்டம் இல்லை. நமக்கு උන්වහන්සේ උත්සාහ ඉක්මනින් අතෝසවන්න පවා බලන්න හිතේ ආශාවක් නැතුව සිටනවා. இதான் கிளீஷே, ஒரு வழக்கம். මේක තමයි පළපුරුද්දට ඔබ පුරුදු වී සිටිනවා. கை தூக்குங்கன்னு சொன்னா கூட தூக்குறியா? சரி தூக்கு. අතෝසවන්න කියම වටපිට බලනවා, අනිත් අය ඔසවනවාද කියා ඔවුන් දෙස බලා ඔබත් එලෙසින් උසවනවා. நேத்து நான் சொன்ன மாதிரி அம்மா வந்து அப்பா பார்த்து, டேய் லவ் பண்றாங்க, சிரிச்சு காட்டு, அப்படியே இன்னும் கொஞ்சம் கை தூக்கி சோதரம் பண்ணுங்க, சத்தமா சோதரம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி லவ் பண்றேன் டேய் அப்படிங்கிற மாதிரி. අම්මා තාත්තා දෙස බලා සිනාසෙන්න ආදරය කරන්නේ මේ වගේ තමයි. අත ඔසවන්න කියලා කිව්වම ඔබ වටපිට බලනවා අත ඔසවන්නද කියා. அம்மா அப்படி சொல்றா, அம்மா
கொஞ்சம் இன்னும் அம்மா சாஃப்டா சொல்றா. அது மாதிரி சொந்தமா சொந்தம் பண்ணுங்க, ஆண்டவரை நேசிங்க, இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ස්වාමීන් වහන්සේ ස්තුති කරන්න, යාඥා කරන්න මේ වගේ මදක් දැඩි ලෙස කියන්න වෙයි තිබෙනවා. இது ஒரு பொல்லாத ஆவின்னு உன்னால உணர முடியுதா? මේ දුෂ්ට ආත්මේ තත්ත්වය ඔබට හැඟීමට ගන්න පුළුවන්ද? இதை விரட்டணும்னு நீ நினைக்க மாட்டியா? මේ දුරු කළ යුතුයි ඔබ හිතන්නේ නැද්ද? பாட்டுகளை பிரசங்கத்தை கேட்கும்போது தலையிலே நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுது புலம்பி அப்படி ஒரு புலம்பலின் ஆவி எனக்கு இல்லையே. ලයට හිසට ගසා ගනිමින් හඬ වැළපෙන විලාප නගන ලතෝනි කියන හිතක් ඔබට නැහැ. எல்லாரும் மொத்தமா ஆவியில் வரும்போது நம்மளும் சேர்ந்து ஆவியில் வரும். සියලු දෙනාම එකට එකතු වී ආත්මෙන් පිරෙදී ඔවුන් එක අපිත් කෙනෙක් වී ආත්මෙන් පිරෙනවා. ஒரு சாவு வீட்டுக்கு போயிருந்தோம். මම අවමංගල නිවසකට ගියා. திடீர் எல்லாம் அழுதாங்க. සියලු දෙනාම ඇඬුවා. ஒரு குட்டி பையன் இருந்தான், පුංචි පිරිමි ළමෙක් හිටියා. அவனும் பயங்கரமா அழுதான். ඔව් බොහෝ සෙයින්ම ඇඬුවා. அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா அழுறேன்னு. මං ඇහුවා ඇයි ඔබ ඇඬුවේ කියලා. அம்மா அழுறாங்க, அதான் நானும் அழுறேன். අම්මා ඇඬුවා මාත් ඇඬුවා. மம்மி அழுகை நிப்பாட்ட சொல்லுங்க, நானும் நிப்பாட்டிடுறேன். අම්මා නැවතුන විට මමත් ඇනිමට වැටුවා. இன்னைக்கு அதே மாதிரி தான் எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து அழுறது, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து குதிக்கிறது, கூட்டத்தோட கூட்டமா குதிக்கிறது, කණ්ඩායමකට කණ්ඩායමක් වී ස්තුති කරනවා, ඔවුන් කරන දේ කරනවා. நான் ஒரு பாரத்தோட இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கிறேன். මම බරින් යුක්තව ඔබට කතා කරමි. இது ஒரு பொல்லாத கட்டு பிரியமானவர்களே. මේක ඉතාමත් භයානක බැඳුමකි. நல்லா பாடுவோம், நல்ல மியூசிக் வாசிப்போம், எல்லாம் முடிவோம், திருப்பி பழைய மாதிரியே திருப்பி போவோம். තූර්ය බණවාදනය කරන වේදවල ලස්සනවා, නමුත් ඔබ හැරී යන විට පරණ තත්වයේම නැවත හැරී යනවා. மீட்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. මේ රැස්වීම කොයි වගේද කියලා අසන විට ඉතා හොඳට තිබුණා. நானும் மனம் திரும்பவில்லை. එනමුදු මම නම් පශ්චාත්තාප இன்னைக்கு அந்த වූයේ கட்டுகளை නැත. உடைச்சு ஜெபிப்போமா? අපි අද මේ බැඳුම් සියල්ල කඩා බිඳ දමමින් යාඥා කරමුද? நான் மாறணும் ஆண்டவரே. ස්වාමිනී මම වෙනස් විය යුතුයි. என் ஹார்ட் உங்களுடைய ஹார்ட் அப்படி இணையணும் ஆண்டவரே. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ හදවත හා සමග මා බැඳී සිටිය යුතුයි. யார் எப்படி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் ஹார்ட் உங்களுடைய இணையணும் ஆண்டவரே. ස්වාමිනී කවුරු කුමක් කීවත් කම් නැත, මගේ හද ඔබ හා බැඳී තිබිය යුතුයි. அப்படி விரும்பி நம்ம ஜெபிப்போம் இந்த நேரத்துக்கு. අපි ආශාවේ යාඥා කරමු. நிச்சயமா கர்த்தர் நிறைய பேரை தொடுவார். නියත වශයෙන් උන්වහන්සේ බොහෝ දෙනෙකුට අත ගසයි. கூட்டம் 9 மணிக்கு நான் 8:30 மணிக்கெல்லாம் உட்கார்ந்து நீங்க அழுதுட்டு இருப்பீங்க. ඔබ හරි එසේනම් 9ට පටන් ගන්න රැස්වීමට උදෙසා ඔබ 8:00ට පැමිණ හඬමින් යාඥාවෙන් පසු වෙනවා ඇති. அப்படியே உட்கார்ந்து அப்பா அப்பா அப்பான்னு அழுதுட்டே இருப்போம். கூட்டம் நடத்துறவங்க வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் அழுகிறதும் இங்க கீழே விழுந்து கிடக்கிறதும் அப்படிப்பட்ட காட்சியா இருக்கு. පියාණනි ස්වාමිනී කියා ඔබ හඬා වැටෙමින් සිටින ඇත. රැස්වීම පටන් ගන්න අවස්ථාවේ බලන විට බොහෝ දෙනා හඬමින් වැළපෙමින් මුණින් වැතිර උන්වහන්සේට යාඥා කරමින් දකින්න ඒ දර්ශනය අපිට පුළුවන් වෙනවා. ஆரம்பிக்கிட்டேன்னா தங்கச்சி கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கத்தாத, கொஞ்சம் ஆவில தம்பி, கொஞ்சம் 9 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கணும், அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ், ரொம்ப ஆவில இருமாதீங்கப்பா, கொஞ்ச நேரம் அப்படி சொல்றது போல ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஏசாமி பக்கத்துல வந்திருக்காரு, ஏசாமி உங்ககிட்ட இருக்கிறாரு, அபிஷேகத்துல நிரப்புற, இப்படி சொன்னாதான் ஆவியில் நிரம்பும். அப்படி சொன்னாலும் சிலர் ஆவியில் நிரம்ப மாட்டாங்க. பிசாசு வந்திருக்கிறான், சிலரை பிடிக்க போகிறான் சொன்னவனே ஆவியில் நிரம்புவான். සමහර ළමයි කිසිම හැඟීමක් නැතුව ආත්මෙන් පිරමින් සිටිනවා. ඔවුන්ගේ ශබ්දය අඩු කරන්න කියන්න සිද්ධ වෙනවා. මදක් ඉවසන්න, පසු ආත්මෙන් පිරෙන්න පුළුවන් කියලා කියන්න සිද්ධ වෙනවා. නමුත් ඒ වෙනුවට දැන් යාඥා කරන ආත්මෙන් පිරෙන යේසුස් වහන්සේ ඔබ අසලයි, ඔබ ළඟයි, ආලේපය ඇතුව සිටිනවා, ආලේපය බැසෙනවා කියන්න සිද්ධ වී තිබෙනවා. එසේ වුවත් සමහර ළමයි ආත්මෙන් පිරෙන්නේ නැහැ. යක්ෂයා භයානකයි, යක්ෂයා පැමිණ සිටිනවා, බොහෝ දෙනා අල්ලා ගන්න, ග්‍රහණය කරන්න ඇවි සිටිනවා කියා බිය ගන්නන සිද්ධ වී තිබෙනවා. එසේ කිව්වත් සමහර අය හැඟීමට ගන්නේ නැත, ආත්මෙන් පිරෙන්නේ නැත. இந்த இறுதிய கடினத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். මෙන්න මේ සිතේ දැඩි බැවින් අපි පිටතට පැමිණිය යුතුයි. காரணம், உங்க அப்பா அம்மா உங்களுடைய விசுவாசிகள் உங்களுக்கு ஊழியக்காரங்களை நீங்க பாக்குறீங்க, அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க டீசெண்டா மனசு எப்படி இருக்காரு அதே மாதிரி அவரு கொஞ்சம் ஆவில இருந்தா நம்மளும் கொஞ்சம் ஆவில. இப்படி சில ராங் மாடல்ஸை பார்த்துறோம் நம்ம. සමහර විට ඔබ දන්න හඳුනන දෙවිසවිකයන් නැතිනම් ඔබගේ මව්පියන් වැඩිහිටියන් මේ වගේ ගල් ගැසී කිසිම හැඟීමක් නැතුව ඉන්න විලාසය ඔබ දැක ඔබත් ඒ ආකාරයෙන් හුරු පුරුදු වී ඒ අනුකරණය කරමින් සිටිනවා. ඔවුන් මදක් සෙලවෙමින් ආත්මෙන් පිරුණොත් ඔබත් හනිකට ඔවුන් බල ආත්මෙන් පිරෙනවා. මෙන්න මේ වගේ පුරුදු වී සිටිනවා. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? උන්වහන්සේ ගැන කොයි තරම් දුක් වෙනවද කියලා ඔබ දන්නවද? இன்னைக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு தரையில உட்கார்ந்தோ முழங்கால் போட்டோ எழுந்து நின்னோ எப்படி ஒரு 5 நிமிஷம் என்னை மாத்துங்க ஆண்டவரே,
என் ஹார்ட் உடைய ஹார்ட் உணரணும் ஆண்டவரே. அதுக்காக ஜெபிப்போமா? වාඩි වී සිටමින් හෝ දනින් සිටමින් හෝ කෙලින් සිටමින් හෝ ස්වාමිනේ මගේ හදවත මාරු කළ මැනව යනුවෙන් අප දැඩිව විවත් කළ මැනව යනුවෙන් අපි ආයද සිටිමු. நம்ம போராடத்தான் வேணும். අපි පොර බැදිය යුතුමයි. இந்த நிலை மாறத்தான் வேணும். අනිවාර්යෙන්ම අපි වෙනස් විය යුතුයි. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடாட்டாலும் நம்ம பின்மாற்றத்தில் தான் இருக்கிறோம். நம்ம ඔබ පිළිගත්තද පිළි නොගත්තද පිළිගැනීම ප්‍රතික්ෂේප කළද අපි අනිවාර්යෙන්ම සිටින්නේ සිත් දැඩිකමක් තුලයි. கடமைக்கு கூட்டத்தை நான் நடத்த விரும்பல. යුතුයකමට සුපුරුදු පරිදි මෙහෙවන්න මං කැමති නැහැ. ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் யார் யார் விரும்புறோமோ දේවසේවකයන් ඇදිලිවතුන් කවුරු කවුරු කැමති ජෙමික ආරම්භිපොම්. හොඳට යාඥා කරන්න ආරම්භන්න. ஒரு அரை மணி நேரம் பாட்டு பாடாட்டா கூட பரவாயில்ல. அரை மணி நேரம் பாட்டு பாடாட்டா கூட பரவாயில்ல. පැය වාගයක් ගීතිකා ගායනා නොකලත් කමක් නැහැ. இருதயத்தை முத மாத்துவோம். நம்ம හිත දෙස පළමුවෙන්ම අපි සලකා බලමු. நம்முடைய வாழ்க்கையே பாடலா மாறிடும். අපගේ ජීවිතය வாழ்க்கையே பாடலா மாறிடும். சாங்கா மாறும். අපගේ ජීවිතය ගීතිකාවක් ලෙස මාරු වෙනවා. கொஞ்சம் சவுண்ட் என் தொண்டை போனனால அவங்க சவுண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஜெபிப்போமா? අපි යාඥා කරමුද? இது ஒரு கடினமான போராட்டம். මේක ඉතාමත් දැඩි පොරබැදීමක්. இப்பவே நான் சொல்லும் போதே சிலருடைய முகம் வாடும். අපි මම දැන් කියන අවස්ථාවේදීම සමහර අය பாட்டு பாடலான்னு பார்த்தா இவர் பார்த்து வேற என்னமோ வண்டி ட்ராக் வேற மாதிரி போகுதுன்னு. ගීතිකාව ගායනා කළේ නැත්නම් අපේ වාහනේ වෙන විදියකට පැත්ත දිශාවට මාරු වෙනවා. அந்த இனிமையை நம்ம அனுபவிக்கிற ஹார்ட் சேரணும் பிரியமானவர்களே. අය සුමිහිරි බව මිහිරි බව හරියට අත්දකින්නේ නම් අපේ හිත හරි විදියට වෙනස් විය යුතුයි. இங்க லிங்க் கரெக்டா ஆனா தான் இந்த லிங்க் கரெக்டா இருக்கும். හරි විදියට ඒ සම්බන්ධතාවය තිබිය යුතුව තිබෙනවා. இப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை பத்தி உணர்த்துறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. අපි මෙසේ ගමන් කරනවා අපගේ தત્ත්වය තේරුම් අරගෙන අපි යන මඟ වැරදි කියන්න කියලා දෙන්න කෙනෙක් නැහැ. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சால்ரா தட்டினாங்க. எல்லாம் பாட்டு பசங்க எல்லாம் ஆவியில பயங்கரமா வராங்க. இப்படியே தட்டிட்டு இருக்காங்க. இது இந்த தட்டுறது எதுக்கு? ஆவி கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு ட்ரம் அடிக்கிறாங்க. இப்படிதான் அந்த ஹார்ட்ல அன்பினால நிறைஞ்சி ஆவியில நிறைஞ்சி அப்படி வாசிக்காம இருந்தா என்ன செய்ய? எவ்வளவு வேஸ்ட் அது? ஆண்டவருக்கு பிடிக்குமா? සියලු දෙනාම ඉතා හොඳින් ආලේපෙන් පිරීමෙන් ආත්මෙන් පිරීමෙන් සිටියා. எத்தனை பேர் உங்களை மாற்ற வாஞ்சிக்கிறீங்க? නමුත් කෙනෙක් පමණක් කිසිම හැඟීමක් ඇතුව සිටියා. ඔබ සියලු දෙනා උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් පිරී උතුරා හැඟීමට ගන්න ඒවා නාලේපයක් කී දෙනෙක් කැමති වෙනවාද? எனக்குள்ள ஒரு ஆவி போராடுது. அதை விரட்டி அடிக்கத்தான் வேண்டும். එපර වදින ආත්මය අනිවාර්යෙන්ම දුරු කළ යුතුවම තිබෙනවා. என் நேசரை நான் நேசிக்க வேண்டும். මාගේ ප්‍රේමවන්තයාට මම ප්‍රේම කළ යුතුයි. இன்னைக்கு ஒரு விடுதலை நான் வாஞ்சிக்கிறேன். මම අද දවසේ මිදීමකට කැමති වෙනවා. உண்மையாய் நீ வாஞ்சித்தால் கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தருவார். සැබවින්ම ඔබ ආශා වෙනවා නම් උන්වහන්සේ ඔබට මිදීම ලබා දෙනවා. இது போராட்டம் விடாதது. வல்லமையாய் உன்னை எதிர்க்கும். ஆமென். පොරබැදීම ඔබ අත්හරින්නේ නැහැ. බලවත් ලෙස ඔබට විරුද්ධව නැගී සිටී. உன் வாயை கூட திறக்க விடாது. ඔබේ කටපව අරින්ට ඉඩ உன் දෙන්නේ தலையை නැහැ. சும்மா ஆட்ட வைக்கும். ඔබගේ හිස එමේ අතට වනන්ට සලස්වයි. ஜெபித்தது போல உனக்கு ஒரு பாவனை காட்டும். යාඥා කලාසේ ඔබට දසුන් දක්වයි. உன் இருதயம் போதுமான அளவு உடைக்க விடாது. உன் இருதயம் போதுமான அளவு உடைக்க விடாது. ඔබගේ සිත ඇති හරි අන්තිමට ඇති போராடி ප්‍රමාණයට ஜெபிக்க කතා ஆரம்பிங்க. කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ශබ්ද නගා යාඥා කරන්න ඉඩ දෙන්නේ ஆண்டவரே නැහැ. எங்களுக்கு ஒரு விடுதலையை தாருங்க தாவே. උන්වහන්සේට හඬ නගා කියන්න ස්වාමිනී මට ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. ස්වාමිනී මම මාරු කරන්න. சத்தம் போட்டு ஜெபிங்கள் தம்பிமா. හඬ නගා යාඥා කරන්න. தங்கச்சிமார் சத்தம் போட்டு ஜெபிங்க. නංගිලා හඬ නගා යාඥා කරන්න. எனக்கு ஒரு உடைந்த உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. ස්වාමිනී මට බිඳුණු සිතක් දෙන්න. நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க தாவே. තැලෙන බිඳුණු සිතක් මට දුන වෙනව. ஆண்டவரே ஒரு சிறிய பாடல் பாடினாலும் உணர்ந்து நான் பாட வேண்டும் கர்த்தாவே. ස්වාමිනී කුඩා කෙටි ගීතිකාවක් ගායනා කළත් හැංගීමෙන් ගැයෙන්නේ. பிரசங்க வார்த்தைகளை கேட்டாலும் நான் உடைந்த இருதயத்தோடு கேட்க வேண்டுமா? දේශනා වචන වලට අහුම්කන් දුන්නත් சத்தமா சத்தமா අහුම්කන් දිය යුතුයි. வாயை திறந்து ஜெபிங்க. කටාර යාඥා சத்தத்தை කරන්න. உயர்த்தி ஜெபிங்க. හඬ நகா යාඥා කරන්න. ஆண்டவரே நெஞ்சிலும் நம்முடைய தலையிலும் அடித்துக் கொண்டு ஜெபிங்க. ස්වාමිනී කියා ඔබගේ හිසටද ඔබගේ ලයිටද පහර இந்த දෙමින් ஒரு යාඥා இடத்தில் කරන්න. நாம் மாறிவிட்டால் எல்லாமே மாறிவிடும். මෙම එක ස්ථානයේදී අපව මාරු කරගත්තා නම් இந்த සියල්ලම ஒரு වෙනස් இடத்தில் වෙනවා. நாம் தோக்கிறபடினால் எல்லா இடத்திலும் தோத்து கொண்டு வருகிறோம். මෙම ස්ථානයේ අපි පරාජයට පත් වුණා නම් සම්පූර්ණයෙන්ම පරාජයට පත් වෙනවා. கண்டிப்பாக இது சாத்தானுக்கு பிடிக்காது. මේ අනිවාර්යෙන්ම යක්ෂයා කැමති නැහැ. கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தை விரும்பாதவர்களுக்கு இது பிடிக்காது. තරේම උන්වහන්සේගේ අභිමුඛයට කැමති නොවන අයට ஆனால் මේ என்னுடைய இந்த තැන வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாய் பிரியப்படுகிறார் என்று நான் அறிவேன். නමුත් ඔබගේ වචනවලට සැබවින්ම උන්වහන්සේ ප්‍රසන්නව
වන வாயத்திர சத்தத்தை உயர்த்த. කට අරින්න හඬ නගන්න. அப்பா எனக்கு ஒரு உடைவை தாரும் ராஜா. පියාණනි මට සිත් බිඳීමක් எனக்கு வல்லமையாய் என்னை விடுதலை பண்ண உதவி செய்ய ஆண்டவரே. ඔබගේ බලයෙන් මිදීම ලබන්න මට சொல்ல கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். කියන්න උන්වහන්සේ ඔබ මුදවයි. சொல்ல கட்டுகள் உடைகிறது. කියන්න බැඳුම් කැඩේ. இன்னும் சத்தமா ශබ්ද නගන්න. நாங்கள் 2 பேரும் இந்த மைக்கில் சத்தம் போடுறோமே, இதை விட இத்தனை பேர் சேர்ந்து கூச்சல் போட்டு ஜெபியுங்கள், கர்த்தர் விடுதலை ஆக்குவார். අප දෙදෙනාගේ මයික් එකේ නැසෙන හඬටත් වඩා වැඩි ශබ්දයකින් ඔබ මොරගසා කෑගසමින් උන්වහන්සේට යාඥා කරන්න. உம்மை நேசிக்காத ஒரு இருதயம் எனக்கு எதுக்கப்பா? ස්වාමිනී ඔබට ප්‍රේම නොකරන සිතක් මට කුමකටද? உம்முடைய பாதத்தை கட்டி தழுவி அழ எனக்கு ஒரு பலன் தாரும் ஆண்டவரே. ඔබගේ පාද පාමුල තදින් අල්ලා පිරිවදින්න පුළුවන් බලයක් මට දුන්න මැනව. ஒருவருக்கும் கிடைக்காத இயேசுவின் பாதம் அந்த மரியாளுக்கு கிடைத்த போது அந்த பாதத்தை நான் விட மாட்டேன் என்று கட்டி தழுவிக்கொண்டு அவர் கண்ணீரினாலே நனைத்து ஓயாமல் அழுது அழுது முத்தமிட்டது போல எப்பொழுது உம்மை முத்தமிட எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. කිසිවකුට නොලැබෙන්න වූ යේසුස් වහන්සේගේ පාමුල තදින් මරියා අල්ලාගෙන ඇගේ කඳුලින් උන්වහන්සේගේ පාද තෙමමින් හිසකස් වලින් උන්වහන්සේගේ පාද පිසදමා උන්වහන්සේගේ ශ්‍රී පාදයන් තදින් අල්ලාගස්සේ ස්වාමිනී ඔබගේ පාදයන් එලෙසින් අල්ලා ගන්නට මට උපකාර කළ මැනව. இதோ சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்கள். ඔබගේ හඬ උස් කරමින් යාඥා කරන්න ආරම්භන්න. கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும். උන්වහන්සේගේ බලය ඔබ මැදියට බැසාවවි. இதோ சாத்தானின் கோட்டைகளை கர்த்தர் தகர்க்கிறார். යක්ෂයාගේ බලකොට උන්වහන්සේ බිඳ හෙලනවා. பழக்கமான ஜெபங்களை வெறுத்து தள்ளுங்க. පළපුරුදු යාඥාවන් ඉවත් කරන්න. தேவனோடு உறவும் மற்ற செத்த ஜீவியத்தை வெறுத்து தள்ளுங்க. දෙවියන් වහන්සේව හැඟීමට නොගන්නා වූ මල ක්‍රියාවන් මල හැඟීම් සියල්ලම ඉවතලන්න. தேவனுடைய காரியங்களில் மரித்து போன அனுபவங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள இறங்கட்டும். දෙවියන් වහන්සේගේ දේවල් අමතක කර ඒ දේවල් එපා කළා වූ ද්වේෂ කළා වූ ඒ සියලුම දේවල් ඔබගේ ජීවිතයෙන් ඉවත් වී ගියාවේ. இதோ சத்தத்தை உயர்த்து. හඬ නගන්න. உன் நெஞ்சை உட. ඔබගේ සිත බිඳෙන්න உன் සලසන්න. இதயத்தை உட. ඔබගේ හදවත බිඳෙන්න வெட்கம் සලසන්න. பயம் உன்னை விட்டு போட்டும். ලැජ්ජාව බය දුරු වේවා. சத்தமாய் ශබ්දයෙන් தம்பி ஜெபி, தங்கச்சி ஜெபி. මල්ලි යාඥා කරන්න, නංගි යාඥා කරන්න. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. ස්වාමිනී මාව මාරු කරන්න. சத்தமாய் ශබ්දයෙන් කියන්න. ஜெபிச்சிட்டே இருங்க. යාඥාවෙන්ම පසු වෙන්න. ஷாபா பாபா கத்தினா பல கத்தினா. கவனிங்கள். இவோக்கார் திருப்பி සංකන වාඩි වෙන්න. நாகாலாந்து போயிருந்தேன். මාන් නාගාන්ති සිටියා. பாசிங் த பார்சல் சொல்லி ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணாங்க. පාර්සලේ පාස් කරන්න යම් කණ්ඩායම් තරඟයක් පැවැත්තුවා. மண்ணு தரையில தான் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. වැලි පොළවේ අපි වාඩි වී සිටියා. நடந்த என்ன தெரியுமா? සිද්ධ වුණේ කුමක්ද දන්නවද? ஒரு பார்சலை திறந்த போது ஒரு சின்ன பசங்க, குட்டி பாய்ஸ் தான். පුංචි පිරිමි ළමෙක් Pray for the blessing of the youth camp. තරුණ කඳුරේ ආශිර්වාද උදෙසා යාඥා කරන්න කියා ඒ පාසලේ විවෘත කරන විට සඳහන් වී තිබුණා. அவன் எந்திரிச்சா அதை வாசித்தான். කියුවා Let's pray. යාඥා කරමු කිව්වා. சொல்லிட்டு உடனே மண்ணில் முழங்கால் போட்டான். ඒ වෙලාවෙම ඒ වැල්ලේ දන ගැසුවා. எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் முழங்கால் போட்டாங்க. සියලුම තරුණ තරුණියන් දනින් සිටියා. சின்சியரா அப்படி பிடிச்சான். சின்சியர். எஸ். அவංකවම යාඥා කළා. எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன்.
මට සැබවින්ම මගේ හිතට තදින් කාවැදුනා මේක මා හැම අදත් පවසනවා. அந்த காட்சியை கம்பேர் பண்ணி இங்க பார்க்கும்போது ஜெபிங்கன்னு சொன்னா கூட முழங்கால் போட மாட்டோம், கண் திறந்துட்டு பார்க்குறோம். பாருங்க நம்ம எவ்வளவு பின்வாங்கிட்டோம் பாத்தீங்களா? ඒ දර්ශනය සමග සසදා බලන විට යාඥා කරන්න කිව්වට යාඥා කරන්නේ නැහැ. දනින් සිටින කියද්දි දනින් සිටින්නේ නැහැ. බලන්න අපගේ පසුබට වීමේ තත්වය කොතරම් දුර දිග ගොස් තිබෙනවද කියා. சில சாவு வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கல்யாண வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். සමහර අය අවමංගල මෙහෙට ප්‍රධාන ස්ථානය දෙනවා, මංගල නිවසට මෙහෙට උන් ප්‍රධාන ස්ථානය දෙන්නේ නැහැ. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நைட்டு ஜெபம், முழு ராத்திரி ஜெபம் இருக்கு பாருங்க, அதுக்கு பயங்கரமா அப்படி முக்கியத்துவம் கொடுப்போம். ஆவியில நிரம்புறதும் அந்நிய பாஷை பேசுறதும் அப்படிலாம் காட்டணும். දෙසැම්බර් 31 වෙනිදා බලා සිටි නවවසට බලා සිටීමේ මෙහෙදී ආත්මෙන් පිරෙනවා. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பந்தி ஜெபத்துக்கு சப்புன்னு ඉන් අනතුරුව කෑම ගැනීමට යාඥා කරන අවස්ථාවේදී කිසිම හැඟීමක් නැතුව ரெண்டுலயும் සිටනවා. ஒரே ஆண்டவர் தான் இருக்கிறார். මෙන්න මේ දෙක සඳහාම සිටින්නේ අපට එකම එක ரெண்டுலயும் ஒரே சாமி தான் இருக்கிறார். ரெண்டுலயும் ஒரே சாமி මේ தான். දෙකේම සිටින්නේ එකම යේසුස් වහන්සේ. ஏன் பந்தி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் இல்ல? කෑම ගන්න විට යාඥා කරන්නව යාඥාවට ප්‍රමුඛ ස්ථානයක් දෙන්නේ නැත්තේ ඇයිද? நம்முடைய இருதயம் ஹார்ட் ஆயிடுச்சு. ඒ කියන්නේ හිත දැඩි වී. ஆண்டவரையே வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹார்டா இருக்கு. දෙවියන් වහන්සේව වෙනස් අන්දම් වලින් බලන්න පුළුවන් තරමට හිත දැඩි වී ගොස්. தேவ ஜனமே, தேவனுடைய காரியங்கள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அது அழகுள்ளது, அது போற்றத்தக்கது, அது விரும்பத்தக்கது, நாம் அடைய வேண்டியது. දෙවියන් වහන්සේගේ සෙනගිනි, දෙවියන් වහන්සේගේ කාරණා කොයිතරම් සුළු වුවත් ඒ සැබවින්ම ගෞරවණීයයි, ඒ පැසසුමට ලක් විය යුතුයි, ඒ උතුම් දෙකි, ඒ වර්ණනා කළ යුතු දෙකි, ඒ අනිවාර්යෙන්ම අප විසින් කණ්ඩිපායි போராடி ලබාගත යුතු දෙකි. இப்ப எல்லாம் போராடி ஆவிகளை விரட்டுங்க. සියලු දෙනාම පොරබදා මේ ආත්මය දුරු කරන්න. ஏதோ ஒண்ணு என்னை இது ஆவி கட்டி வைத்திருக்கிறது. බලන්න ඔබවත් මාවත් යම්කිසි ආත්මයක් විසින් බැඳ තබා තිබෙනවා. அவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம மட்டமாய் ஆராதித்து பழகிவிட்டோம். බලන්න එවන් යහපත් දෙවි කෙනෙක්ව අපි මැනබලා නමස්කාර කරන්න හුරු පුරුදු වී සිටිනවා. உனக்கும் எனக்கும் கிடைத்ததான இந்த வெளிப்பாடு முஸ்லிமுக்கோ ஹிந்துக்கோ கிடைத்திருந்தால் எங்கேயோ போயிருப்பான். ඔබටත් මටත් ලැබුණු මේ උතුම් එළිදරවීම් හින්දු හෝ මුස්ලිම් බැතිමතුට ලැබී තිබුණා නම් ඔවුන් මීටත් වඩා බොහෝ දුරකට ඉහළට ගොස් ඇති. இதுக்காக பிறந்த ஜனமே உன்னுடைய உணர்வுகள் எங்கே? මේ උදෙසාම උපන් සෙනගිනි ඔබේ හැඟීම කොහෙද? இப்படியே நாம் கர்த்தரை துக்கப்படுத்த போறோமா? මේ අයුරින් දිගින් දිගට අප උන්වහන්සේව දුකට පත් කරන්නට යනවාද? இதனால தேவையில்லாத பயமும் வெக்கமும் உனக்கு வந்திருக்கு. முழங்கால் போட வெக்கம், ஆவியில் நிரம்ப வெக்கம், அழ வெக்கம், இதெல்லாம் உன்னை போட்டு ஆட்டி படைக்குது. මේ සඳහා අනවශ්‍ය බය සහ ලැජ්ජාව ඔබ තුළට ඇතුල් වී මේ ගැන තැවි අඬා මේවා ප්‍රතික්ෂේප කරන්න அந்த ஆவிகளை விரட்டுங்கள் பிரியமானவர்களே. ආත්ම ඔබ බැඳ තබා තිබෙනවා. මේවා අපි දුරු කළ යුතුයි. ஒருமனப்பட்ட அந்த ஆவிகளை விரட்டுங்கள். එක්සිත් වී මේ ආත්ම දුරු කරමු. ஜெபத்தை வாஞ்சிக்கிறவர்கள் යාඥාවට ආශා වෙන අය வைராக்கியமாய் ஜெபிங்க. ජෝලිතව යාඥා කරන්න. இப்பொழுதே அந்த வல்லமைகளை விரட்டுங்க. දැන් මේ බලය දුරු කරන්න. அந்த ஆவிகளை துரத்துங்க. එම ආත්ම පළවා හරින්න. எனக்குள் இருந்தது போகத்தான் வேண்டும். මා තුලින් එය දුරු විය යුතුයි. உனக்குள் இருந்தது போகத்தான் வேண்டும். මා තුලින් ඔබ තුලින් එය දුරු විය යුතුයි. சத்தத்தை உயர்த்தி அதை விரட்டுங்க. ශබ්දය උස් කරන්න දුරු කරන්න. ஒருவேளை இந்த கூட்டத்தில் அதை நான் முழுமையாக நேரடியாக பார்க்காவிட்டாலும் இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் ஒரு நெருப்பாக இருந்து உன்னை கொளுத்தத்தான் செய்யும், உன்னை மாற்றத்தான் செய்யும். இந்த இலங்கையில் இந்த தீ வெடிக்கத்தான் செய்யும். මුලමනින්ම ඍජුව අප අද මේ මොහොතේ නොදුටුවත් මා කියන වචන ඔබ තුල ගින්නක් ලෙස ඇවිලෙන්ට යනවා, දැල්වෙන්ට යනවා. ඒ ගින්න සැබවින්ම විපිරි සමතන පැතිරෙන්නට යනවා. இவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்கே? அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? வாலிபனே, அந்த பொல்லாத ஆவி உன்னுடைய மனதையும் என்னுடைய மனதையும் கெடுத்து விட்டான். வாயத்திறந்த வல்லமைகளை கட்டுங்கள். මේසා මහා දෙවි කෙනෙකුට දී යුතු ගෞරවය කොහෙද? එවන් උතුම් දෙවි කෙනෙකුට දී යුද්ධ වූ බය කොහෙද? දරුවනි ඔබවත් මාවත් මේ නපුරු ආත්ම බැඳ තබා තිබෙනවා. இப்ப பாட்டு பாட வேண்டும் என்றால் அசுர பலத்தில் கை தட்டுவீர்கள். ஆனால் இதுக்கு உங்களால் கை தட்டி ஜெபிக்க முடியாது. ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியாது. இது ஒரு பொல்லாத ஆவி, இது ஒரு யுத்தம் என்று உணர்கிறவர்களே, எழும்புங்க, எழும்புங்க. පෙර ගයන්න කීවිට ඔබගේ මුළු ශක්තිය නත්වන සන්දී ගැහුවා. නමුත් ඔබට දැන් මේ කිසිවක් කරන්න බැරුව නොහැකිව බාධා වී බැඳ තබා තිබෙනවා. යවුනිනි මේ දුරු කරන පිණිස නැගිටින්න පිවිදෙන්න. இப்படி ஒரு இடத்தில் தாழ்ச்சி வருகிறபடியினால் இச்சையின் ஆவி அநேகரை கொன்று விட்டது, அந்நிய அன்புகள் அநேகரை கொண்டு விட்டது. இப்படி பின்தங்கி போனபடியினால் எத்தனையோ பேர் நம்முடைய மத்தியில் செத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாவு உனக்கும் எனக்கு வரக்கூடாது. எழும்பு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரில் அன்பு கூறுவாயா? මෙවන් අන්‍ය ප්‍රේම වලින් අන්‍ය දේවල් වලින් ඔබ
රැඳී සිටිනවා. මේ හේතුව කරුණු කොටගෙන මරුණව තත්වයකට පත් වී සිටිනවා. දේව දරුවනි මෙවන් මරණයක් ඔබටත් මටත් අත් නොවේවා. නැගිටින්න. இன்றைக்கு நடத்துகிற கூட்டம் இவ்வளவு நல்லா இல்லை, சலிப்பாக இருக்கிறது என்று சொன்னாலும் பரவாயில்லை. என் தேவனுக்கு இது பிடிக்கும், பரலோகத்துக்கு இது பிடிக்கும், கர்த்தருக்கு இது பிடிக்கும். கர்த்தனை அசைக்கிறார். මේ එපා වෙන කලකිරින රැස්වීමක් කියා ඔබ කිව්වත් කම නැත. මාගේ දෙවියන් වහන්සේට මේ ප්‍රසන්නය, උන්වහන්සේට මේ කැමැතිය, උන්වහන්සේ සැබවින්ම ඔබව සෙලවනවා ඇත. ஒரு சாவு வீடு மாதிரி அழுது அழுது கேள், அப்பா இப்படி மோசமா இருக்கிறேனே என்னை மாற்று மாற்றும் என்று கேள். මරණ ගෙදරක හඬා වැටෙන්නක් මෙන් ස්වාමිනී ඊතා අන්ත තත්වයේ සිටින මාව වෙනස් කළ මැනවයි අයද අඬන්න. தேவனோடு உறவில்லாமல் உயிரற்றிருக்கிற செத்த இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பிப்பாராக. உன் கட்டுகள் உடைவதா. ස්වාමීන් වහන්සේ හා සමග සබදියාවක් නැත්තෝ මල සිත මේ මොහොතේ උන්වහන්සේ අතකසා ප්‍රාණවත් කරනවා ඇත. சத்தமாய் ஜெபியுங்கள். ශබ්දයෙන් යාඥා කරන්න. ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள். ආත්මෙන් පිරී යාඥා කරන්න. ஆண்டவரோடு பேசுங்கள். උන්වහන්සේට කතා කරන්න. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஜெபியுங்கள். දේව සේවකිනී අදිලිවන්තිනී සියලු දෙනා යාඥා කරන්න. இதோ நம்முடைய மத்தியில் சிலரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். මෙන්න උන්වහන්සේ අප මැදේ ඇතැම් අයව තෝරා ගන්නවින් සිටනවා. தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබව සොයමින් පැමිණෙනවා. தம்பி தங்கச்சி கை உயர்த்த முழங்கால் படிக்கிட சத்தமிட வெட்கப்படாத, பயப்படாத. නංගි මල්ලි අත්පොලි සඳෙන්න අත ඔසවන්න. නංගි මල්ලි ඔබගේ අත ඔසවන්න, දනින් සිටින්න, ආත්මෙන් පිරෙන්න ලැජ්ජා නොවන්න. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிச்சிட்டே இருங்க. යාඥා කරන්න. ஒவ்வொரு பாட்டுகள் ஒவ்வொரு வார்த்தைகளை உணரக்கூடிய உணர்வை எனக்கு தாரும் அப்பா என்று கதறுங்க. හැම යාඥාවක්ම හැම වචනයක්ම හැඟීමට ගන්නමි පියාණෙනි කියා හඬ ගසන්න. பயங்கரமான ஒரு ஆவியின் போராட்டத்தை எனக்குள் உணர்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய தூதர்கள் வந்து இறங்குகிறார்கள். தேவ மகிமை வீசுகிறது. கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் உலாவுகிறார். භයානක ආත්මේ පොරවැදීමක් තිබෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේගේ දූතයන් බැස පැමිණ තිබෙනවා. ස්වාමීන් වහන්සේ බැස පැමිණ තිබෙනවා. උන්වහන්සේගේ ආලේපය ආත්මෙන් වහන්සේ බැස පැමිණ තිබෙනවා. இதோ சில இடிந்து போன ஆலயங்கள், நாற்றம் எடுத்து பழுதாய் போன ஆலயங்கள், தீக்கிரையான ஆலயங்களை கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தர் எழுப்பி கட்டுகிறார். බිඳෙනු කැඩෙනු ගරා වැටෙනු නාස්ති වී ගියව පාළු වී ගියව දුර්ගන්ධය හමන්නා වූ මාලිකා උන්වහන්සේ නැවත ගොඩ නගනවා. උන්වහන්සේ නැවත ඒවා ඉදි කරමින් සිටනවා. நீ பார்க்கிற ஊழியக்காரர்கள், நீ பார்க்கிற பழைய விசுவாசிகள், உன்னுடைய அப்பா அம்மா கூட சாதாரணமா இருக்கலாம். அதை பற்றி நீ யோசிக்காதே. நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். எழும்பு எழும்பு. ஃபயர். ඔබට හමු වෙන ඔබගේ පරණ දෙමව්පියන් දේව සේවකයන් එම තත්වයේම දකිනු ලබන්න පුළුවන්. එසේ නමුත් උන්වහන්සේ මහතු දෙවියන් වහන්සේය. උන්වහන්සේ ඔබව නැවත නැගිටිනවා ඇත. இதோ உடையாத உன் உள்ளம் உடைய ஆரம்பிக்கிறது. බිඳෙනු නොබිඳෙනු ඔබේ සිත බිඳෙන්නට පටන්ගෙන තිබෙනවා. கல்லான உன் இருதயத்தை சதையாய் மாற்றுகிறார். ගල් හිත මාංශමය සිතක් බවට පත් වෙමින් තිබෙනවා. இந்த ஹாலே வெடிக்கத்தக்க விதத்தில் கத்தி கத்தி ஜெபியுங்கள். මේ ශාලාව දෙදරා බිඳෙන්නට පුළුවන් තරමට කෑමොර ගසමින් බෙරිහන් දෙමින් යාඥා කරන්න. வாலிபனே, இப்படி கத்தி ஜெபிப்பதில் உன் உயிர் போனாலும் பரவாயில்லை. கத்து கத்தி ஜெபி. යවණෙනි කෑමොර ගසමින් බෙරිහන් දෙමින් ඔබ යාඥා කළාට ඔබගේ ජීවනය තුරන් වන්නේ නැත. මොර ගසමින් යාඥා කරන්න. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உணர்வற்றிருக்கிற பகுதி ஆண்டவரே, தேவனுடைய பகுதிகளில் இருதயம் உடைஞ்சி அழுது கதறி ஆண்டவரே இப்படி இல்லாத அந்த கட்டுகள் எல்லாம் உடையட்ட உடையட்ட உடையட்ட. அநேகரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். බොහෝ උන්වහන්සේ ප්‍රාණවත් කරනවා. வாய் விரிவாய் திறந்து அந்த ஆவியை கட்டு. කට හොඳින් ඇර එම ආත්මේ බඳින්න.
உனக்குள் இருக்கிற சோம்பல், உணவற்ற தன்மையை ஒரு மனிதனை பார்ப்பதை போல பார்த்து அந்த பிசாசை துரத்து வெளியே போ போ. ඔබ තුළ තිබෙනව අලසකම නොහැකිනව තත්වයන් ඒ ආත්මය දෙස බලා පලා යම කියා දුරු කරන්න. சிலருக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஓடுகிறது. ඇතැම් අය තුළ සිට මේ දුෂ්ට ආත්ම පලා යමින් තිබෙනවා. சிலருக்குள் இருக்கிற ஆவி கீழே விழுகிறது. සමහර අය තුළ තිබුණු සිටියව ආත්ම වැටමින් සිටිනවා. உன்னை கெடுத்த ஆவி, கர்த்தரை உணர முடியாதபடி தடுத்த ஆவியை கர்த்தருடைய தூதன் கட்டுகிறார் கட்டுகிறார். ஃபயர். ඔබව නාස්ති කළා වූ ආත්ම, උන්වහන්සේව නොහැකින්නා වූ ඔබව නාස්ති කළා වූ ආත්ම දෙවියන් වහන්සේගේ දූතයන් බදිමින් සිටිනවා. எவ்வளவு உடைந்த உள்ளத்தை தர வேண்டுமோ கர்த்தர் தர ஆரம்பிக்கிறார். කොපමණ බිඳුණු හිතක් ඔබට අවශ්‍යද? එය දෙන්න උන්වහන්සේ සූදානමින් සිටිනවා. இதோ ஒரு பொல்லாத கட்டு உன்னை விட்டு அவிழ்க்கப்படுகிறது. இதோ உன் கைகள் இருக்கிற சங்கிலி விழுகிறது, உன் கால்கள் இருக்கிற விலங்குகள் போகிறது. கர்த்தர் விடுதலையாக்குகிறார். මෙන්න දුෂ්ට බැඳුම ලිහනු ලබනවා. ඔබගේ දෑතේ තිබෙන විලංගු උන්වහන්සේ ලිහා දමනවා. ඔබගේ දෙපා බැඳ තිබෙන යදම් කැඩි බිඳ වැටෙමින් තිබෙනවා. தயவு செய்து விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குற நேரம் வந்தது. நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற நேரம் வந்தது. කරුණාකර දේව සේවකයන් ඇදිලිවතුන් කරුණාවෙන් කඳුලින් යුක්තව පොරබදා යාඥා කරන්න. අපගේ දරුවන් මුදවන මොහොත උදා වී ඇත. வாயை கூட திறக்க முடியாதபடி ஜெபிக்க பாரமா இருந்த உனக்கு இதோ ஜெப ஆவியை ஊற்றுகிறார், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். කටවත් අරින්න බැරුව ඉතා බරින් යුක්තව සිටියව ඔබට මෙන්න යාඥාවේ ආත්මය සහ කන්නලව් කිරීමේ ආත්මය උන්වහන්සේ වගුරමින් සිටිනවා. தூக்க மயக்கம், உடல் சோர்வுகள் வெளியே போகிறது வெளியே போகிறது. அல்ல ஆவியில் நிரம்பு. அந்நிய பாஷையில பேசி பேசி அந்த ஆவிகளை கட்டு. නිදි බරකම ශරීර විඩාව මෙන්න ඔබගෙන් තුරන් වී යනවා, පහ වී යනවා. ඒ ස්වාමීන් වහන්සේ ඔබට ආලේප කරමින් සිටිනවා. தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் சில நிமிடங்கள் தான், சில நிமிடங்கள். නොකඩවා යාඥා කරන්න. තවත් ඉදිරි වී තිබෙන්නේ විනාඩි කිහිපයකි. தேவ ஊழியர்கள் உள்ளே போய் இதோ சோர்வா இருக்கிற பிள்ளைகளை தொட்டு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். දේව සේවකයන් ක්ලාන්තව සිටිනව දරුවන් වෙතට ගොස් ඔවුන්ව උනන්දු කරමින් ධෛර්යවත් කරන්න වචන කතා කරන්න.
ஊழியக்காரர்கள் 10 பேருக்கு 20 பேருக்கு ஒருத்தர் போய் நின்று அங்கங்க உள்ள போய் அவங்கள தொடுங்க, அவங்கள வார்த்தைகளை பேசுங்க. அந்த ஆவி வெளியே போகும், அந்த கட்டு உடையும். கர்த்தர் பிள்ளைகளை விடுதலையாக்குகிறார். ஃபயர். දෙවසේකිනී දරුවන් 10 දෙනෙක් 20 දෙනෙක් අතරමැදට ඔබ ගොස් ඔවුන්ට ධෛර්යවත් කරන්න යාඥා කරන්න. ඔවුන් වැද තිබෙන බැඳුම් කැඩී බිඳී වැටෙනවා ඇත. இதோ அநேகரை பிடித்திருந்த பொல்லாத ஆவிகள், பெரிய பர்வதம் போல மலை போல இருந்த அந்த ஆவியை கர்த்தர் இன்னைக்கு வேரோடு பிடுங்குகிறார். நடு சமுத்திரத்தில் சாய்கிறது, சாய்கிறது. බොහෝ දෙනාව අල්ලා බැඳ තිබුණා පර්වතයක් වැනි විශාල දුෂ්ට ආත්මයන් උන්වහන්සේ මුලින් උපුට ඒ පර්වතයන් මෙන් ගල උදලා මොහොතේ ගැඹුරට හෙලා දමනවා. அநேகருடைய இருதய கடினம், இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றுகிறார். சிலுவை, சிலுவையின் வல்லமை, சீயோனின் ராஜாவின் வல்லமை. බොහෝ දෙනාගේ සිතේ දැඩි බව උන්වහන්සේ කඩනසේක උන්වහන්සේගේ සියුනේ බලය උන්වහන්සේගේ කුරුසේ බලය කන්නකොටගෙන උන්වහන්සේ සිතේ දැඩි බව කඩනසේක. ஏசப்பா, நான் உம்மை நேசிக்கவில்லை, உம்மை தேடவில்லை, உம்மை கனப்படுத்தவில்லை, உம்மை உணரவில்லை. எனக்கு ஒரு புது இருதயத்தை தாரும். கேள் கேள் கேள். යේසුනි පියාණනි, මම ඔබට ප්‍රේම කළේ නැහැ, මම ඔබට ගෞරව කළේ නැහැ, මම ඔබට ප්‍රේම කළේ නැහැ. මට නැවත වතාවක් අලුත් සිතක් දෙන්න කියා උන්වහන්සේගෙන් ඉල්ලා සිටින්න. தேவனை பற்றி உணர முடியாதபடி இருந்த அந்த ஆவியை, அந்த ஆவியை கர்த்தருடைய தூதன் கட்டுகிறார். உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி, உனக்குள்ள இருக்கிற அதீரியத்தின் ஆவி வெளியே போ போ போ. දෙවියන් වහන්සේව නොහැඟුණා වූ සිත දෙවියන් වහන්සේගේ දූතයන් විසින් ඒ ආත්ම දැන් බැඳ දුරු කරනවා ඇත. උන්වහන්සේට බය සහ භක්තිය උන්වහන්සේ ඔබට දැන් ලබා දෙනවා ඇත. உன் சத்தத்தை அடக்காதே. இதோ கத்தி கூச்சல் போடு. அப்பா அப்பா அப்பா, எனக்கு விடுதலை விடுதலை, கதறி கதறி கேள். ඔබගේ හඬ මැඩ පවත්වා නොගනින්න. ඔබ කෑමුර ගසමින් පියාණනි මාව මුදවන්න මුදවන්න කියා ඉල්ලා සිටින්න. அநேகர் கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கதறி கதறி ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். බෝධින අතොස්සවා හඬ නගා ශබ්ද නගා යාඥා කරනවා. ස්වාමීන් වහන්සේ සැබවින්ම ඔබ ගැන ප්‍රසන්නව සිටිනවා. தம்பி, உனக்கு விடுதலை. தங்கச்சி, உனக்கு விடுதலை. මල්ලි ඔබට මිදීම, නංගි ඔබට මිදීම.
அநேகர் கதறி கதறி அழுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். බොහෝ කෑවුරු ගසමින් උන් හඬා වැටෙන අන්දම උන්වහන්සේ දකිනවා. அநேக தம்பிமார் தங்கச்சிமார் ஒரு சாவு வீடு மாதிரி அழுகிறீங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். සමහර මල්ලිලා නංගිලා මරණ ගෙදරක මෙන් හඬා වැටෙමින් සිටිනවා. උන්වහන්සේ ඔබව දකිනවා. උන්වහන්සේ ඔබව අත්නාරි. උන්වහන්සේ ඔබව ශක්තිමත් කරයි. உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் முழங்காலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ உன்னுடைய அழுகையின் சத்தத்தை அடக்காதே. அடக்காதே. ඔබ ළඟ සිටින කෙනා යාඥා කළත් නැතත් හඬා වැටුණත් නැතත් ඔබේ හැඬීම සහ යාඥාවේ හඬ බාල නොකරන්න වැඩ පවත්වා නොගන්න. ஒரே ஒரு காரியத்துக்காய் மாத்திரம் அழுது ஜெபி. එකම එක කාරණයක් වෙනුවෙන් අඬා වැටෙන්න. அப்பா நான் உம்மை நேசிக்கவில்லை. පියාණනි මම ඔබට ප්‍රේම කළේ නැහැ. உம்மை நான் தேடவில்லை. මම ඔබව සෙව්වේ නැහැ. உம்மை கனப்படுத்தவில்லை. ඔබට ගෞරව කළේ නැහැ. என்னை மன்னியோ. ඔබට සමාවන්න. யார் என்னை எப்படி சொன்னாலும் பரவாயில்லை. කවුරු කෙසේ මං ගැන කීවත් කම් නැහැ. எனக்கு வேணும் இயேசப்பா. ස්වාමිනී ඔබ යේසුනි ඔබ நீர் මට எனக்கு ඕනේ. வேண்டும் ඔබ இயேசப்பா. මට ඕනේ. அப்பா என்னை மன்னியும் என்று கேள். පියාණනි මට කමා වෙන්න කියන්න. தயவு செய்து டீசெண்டா ஜெபிக்காத. කරුණාකර ඔබ සීරුවෙන් සිටමින් යාඥා නොකරන්න. ஒரு கூட்டத்தார் அழுது அழுது ஜெபிக்கும் போது நீ டீசெண்டா ஜெபிக்காத. එක් කණ්ඩායමක් කඩා වැටෙමින් යාඥා කරන විට ඔබ මේ ඩීසන්ට් විදියට යාඥා කරමින් සිටින්න එපා. வாலிபரே எழும்புங்கள். තරුණියනි නැගිටින්න. அப்பா நான் உம்மை நேசிக்கவில்லை ஆண்டவரே. පියාණනි මම ඔබට ප්‍රේම කළේ නැහැ. எனக்கு ஒரு நேசிக்கிற இருதயத்தை தாரும். පෙම් කරන්න පුළුවන් හිතක් මට දෙන්න. கதறி கதறி ஜெபி. ඔබ මොරගස්සමින් යදින්න. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை பாடிக்கொண்டே இருப்போம். கண்ணை திறக்காத. இப்பொழுது எழும்பி நின்று அறிக்கை பண்ணுகிறவர்கள், அதாவது பாவத்தை அல்ல, நீ செய்த பாவத்தை அல்ல, அப்பா நான் கடந்த காலங்களில் போதுமான அளவு உம்மை கனப்படுத்தவில்லை, உம்மை நேசிக்கவில்லை, உம்மை தேடவில்லை அப்பா, அதனால் தான் இவ்வளவு பெரிய பாவத்துக்குள் போய் விழுந்தேன் ஏசப்பா. இன்னைக்கு எனக்கு ஒரு பழைய இருதயத்தை எடுத்து விட்டு உம்மை தேடுகிற இருதயா, உம்மை நேசிக்கிற இருதயா, உம்மை போராயா கிராயா கரமா கத்திரமாலா දැන් ඔබ ගීතිකාවක් ගායනා කරන විට ඔබගේ දැස් වසන්න, ඔබ දැස් වසා සිටමින් නැගිට සිටමින් උන්වහන්සේට කියා සිටින්න. ඔබ කියා සිටිය යුත්තේ ඔබේ පාපය නොවේ. ස්වාමිනී මා ඔබට පසුගිය කාලවලදී ප්‍රමාණවත් අන්දමින් ප්‍රේම කළේ නැත. ප්‍රමාණවත් අන්දමින් ඔබට මා බය වූයේ නැත. ප්‍රමාණවත් අන්දමින් මා ඔබට ගෞරවයට පත් කළේ නැත, සෙව්වේ නැත. මේ උදෙසා ඒ නිසා මා පාපයට වැටුණෙමි කියා ඔබ උන්වහන්සේට කියා සිටින්න. உம்மை தேடாத என் இருதயம் இதோ அதனால் அந்நிய அன்பை அந்நியரை தேடி போயிற்று. உம்மை கனப்படுத்தாத இருதயம் உலகத்தின் காரியங்களை படிப்பை கனப்படுத்திற்று. உம்மை நேசிக்காத இருதயம் இதோ இச்சைகளிலே விழுந்து போயிற்று. என்னை தூக்க, என்னை விடுதலையாக்க. ඔබව නොසෙව් සිත මේ ලෝකයේ තිබෙනා වූ ගෞරවය සහ නොයෙකුත් දේවල් සොයා ගියා. ඔබව නොසයන්නා වූ ඔබට ගෞරව නොකළා වූ සිත අධ්‍යාපනය වෙතට යොමු කළා. ස්වාමිනී ඔබව නොසෙව් ඒ සිත මගෙන් ඉවත් කරන්න, මාව ඔසවන්න, මාව ඔසවා ගන්න කියා ඉල්ලන්න. அப்பா நான் உம்மை நேசித்தேன், போதுமான அளவு நேசிக்கவில்லை. යේසුනී මම ඔබට ප්‍රේම
කළා ඒත් ප්‍රමාණවත් අන්දමින් මම ඔබට ප්‍රේම කළේ නැහැ. போதுமான அளவு கனப்படுத்தவில்லை. නමුත් ඔබට ප්‍රමාණවත් අන්දමින් මා ගෞරව කළේ නැත. போதுமான அளவு உம்மை தேடவில்லை. ප්‍රමාණවත් අයුරින් මම ඔබව அநேகர் அழுது அழுது புலம்புகிறீர்கள். බොහෝ දෙනා නම් වැළපෙනවා. இதோ கர்த்தர் உன்னுடைய சத்தத்தை கேட்டார். උන්වහන්සේ ඔබේ හඬ ඇසුවා. யாராவது இந்த நேரத்தில் எழும்பி அறிக்கை செய்ய வாஞ்சிக்கிறவர்கள் சீக்கிரமாய் எழும்பி நின்று அறிக்கை பண்ணுங்க. නැගිට කියා සිටින කැමති අය කරුණාකර නැගිට සිට කියා සිටින්න. சுத்தி தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். ඔබ වටා දේව සේවකයන් සිටී. அவர்களிடத்தில் போய் உங்களுடைய குறைகளை சொல்லி அழுது புலம்புங்க. ඔවුන් වෙතට ගොස් ඔබේ අඩුවැරදිකම් කියා හඬා වැටෙන්න. இதோ அவர்களிடத்தில் போய் கட்டி தழுவி அழுது ஐயோ ஐயோ என்று சொல்லி சொல்லி நான் ஆண்டவரை நேசிக்கவில்லை என்று சொல்லுங்க. තදින් අල්ලා හඬා වැටි මා උන්වහන්සේව ප්‍රමාණවත් අන්දමින් ප්‍රේම කළේ නැත කියා ඔබ කියා සිටින්න. இதோ அந்த பாடலை நாங்கள் பாடும்போது கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட போகிறது. අප ගායනා කරදී උන්වහන්සේගේ බලය ඔබව ස්පර්ශ කරනවා ඇත. பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டாம். உன் இருதயத்தின் நிலவரத்தை அறிக்கை பண்ணு. கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். ඔබ කියා සිටින්න එපා. ඔබගේ සිතේ සැබෑ තත්වය කියා සිටින්න. උන්වහන්සේ ඔබට අලුත් සිතක් ලබා දෙනවා ඇත. வேதனைப்பட்டு அழு. වේදනාවට පත් කළා උන්වහන්සේ වේදනා කළා සිත. உலகினில் அன்பை தேடி ஓடி அழைந்தேன். ලෝකේ ප්‍රේමය සොයා ගියා සිත. இயேசுவே என்னை விடுதலையாக்கும். යේසුනි මාව නිදහස් කරන්න. யார் நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. නවත්වන්න එපා. எழுந்து நின்று அழுது ஜெபிங்க. නැගිට සිට අඬමින් කියා සිටමින් යාඥා කරන්න. பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க. අසල සිටින සේවකයාට ගොස් කියා සිටින්න. யார் உன்னை எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை. உனக்கு ஒரு விடுதலை தேவை. කවුරු කෙසේ ඔබ ගැන සිතුවත් කවුනත ඔබට මිදීමක් අවශ්‍යයි. உன்னை பிடித்திருக்கிற அந்த அந்நிய அன்பு, அந்த குடிக்கப்பட்ட பையன் பெண் உன்னை விட்டு வெளியே போக முடியாது. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ඔබව ග්‍රහණයට හසු කරගෙන සිටිනා අන්‍ය ප්‍රේමය, ඒ පිරිමි ළමයාගේ ප්‍රේමය, ඒ ගැහැණු ළමයාගේ ප්‍රේමය. இதோ ඔබ මෙසින් උන්වහන්සේ வல்லமை வல்லமை வல்லமை. அழுது அழுது ஜெபிங்க. අඬමින් යාඥා කරන්න. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. නොනවත්වන්න. எழும்பி ஓடி போய் ஊழியக்காரர்களிடத்தில் பேசுங்க. නැගිට දුව ගොස් සේවකයා සමග කතා කරන්න. உலகினில் அன்பை தேடி அழைத்த போது எதிலும் உண்மையில்லை என்று உடைந்து போனே. அப்பா அழைத்த போது எதிலும் உண்மையில்லை என்று உடைந்து போனே. தேடி வந்த அன்பு சிலுவையில் மகந்த அன்பு இயேசுவின் மாறா அன்பு நித்திய நித்தியமான அன்பு. என்னை தேடி வந்த அன்பு சிலுவையில் மலர்ந்த அன்பு இயேசுவின் மாறா அன்பு நித்திய நித்தியமான அன்பு. நீரே என் நேசரோ, நீரே என் தேவனே, நீரில்லையே நான் இல்லையே. நீரே நேசரே, நீரே என் தேவனே, நீரில்லையே நான் உலகினில் அன்பை தேடி உலகினில் அன்பை தேடி அழைத்த போது உண்மையில்லை என்று உடைந்து போனே. உலகினில் அன்பை தேடி
தேடி வந்த அன்பு, சிலுவையில் மலர்ந்த அன்பு, இயேசுவின் மாறா அன்பு, நித்தியம் நித்தியமான நீரே என் நேசரே, நீரே என் தேவனே, நீரில்லை நான் இல்லை, நீரே என் நேசரே, நீரே என் தேவனே, நீரில்லை நான் இல்லை. Listen. அழுகையை நிறுத்தாது. உன் கண்களில் இருந்து கண்ணீர் ஒழுகட்டும். ඔබගේ දැස්වලින් කඳුළු ගලා ඒවා. தம்பி தங்கச்சிமார் எழும்பி எழும்பி அழுது கொண்டிருக்கும் போது ஓடி ஓடி பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரத்தில் போய் அழுது புலம்பி அறிக்கையிடு. නංගි මල්ලි ඔබ නැගිට අඬමින් සිටින අවස්ථාවේදී ඔබ අසල සිටින දේව සේවකයන් වෙතට ගොස් එලෙසින් කියා සිටින්න. ஏசப்பாவை நான் நேசிக்கல, இனிமேலாவது நேசிப்பேன், அவரை தேடுவேன், அவரை கனப்படுத்துவேன் என்று கதறி அழுது ஜெபி. ස්වාසිට මා ප්‍රේම කළේ නෑ. මින් මතු හෝ මා යේසුස් වහන්සේව සොයා යමි. උන්වහන්සේට ගෞරව කරමි. උන්වහන්සේට මා ප්‍රේම කරමි කියන්න. நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம், நீ அழுது அழுது அறிக்கை பண்ணு. අප ගයද්දී ඔබ අඬමින් කියා සිටින්න. உலகில் அன்பை தேடி அலைந்த போது எதிலும் உண்மை இல்லை என்று உடைந்து போனே. உலகினில் அன்பை தேடி அலைந்த போது எதிலும் உண்மை இல்லை என்று உடைந்து போனே. என்னை தேடி வந்த அன்பு, சிலுவையில் மலர்ந்த இயேசுவின் மாறா அன்பு, நித்திய நித்தியமான அன்பு. என்னை தேடி வந்த அன்பு, சிலுவையில் மலர்ந்த அன்பு, இயேசுவின் மாறா அன்பு, நித்திய நித்தியமான அன்பு. நீரே என் நேசரே, நீரே என் தேவனே, நீரில்லை நான் இல்லை, நீரே என் நேசரே, நீரே என் தேவனே, நான் இல்லை. சிங்களம் அழுது அழுது ஜெபியுங்கள். අඬමින් යාඥා කරන්න. දස අතේ අවංක ප්‍රේමලෝක හද විදුනේ සොයාගේද ප්‍රේමේ දස අතේ අවංක ප්‍රේමලෝක හද විදුනේ අනාදිමත්
මා පෙම්වතා ඔබයි දේවීතුමා ඔබ නැති නම් මමත් නැති සොයයි ගීත ප්‍රේමී දස අතෙහි අවංග තේමක් නොදෙක අද බිඳුනේ සොයාගීද ප්‍රේමී දස අතෙහි අවංග තේමක් නොදෙක අද බිඳුනේ මා සොයායේ ප්‍රේමී උරුසියේ දෙසු ප්‍රේමී Jesus die novenas premi anadimat divya premi masoyane premi kurusiye Yesu premi Jesus die novenas premi anadimat divya premi ubai ma pemvata obai devituma obai nathi nam mamat nathi obai ma pemvata obai devituma அநேகருடைய உள்ளம் உடைந்து இருக்கிறது. බොහෝ දෙනාගේ සිත් බෙදී තිබෙනවා. அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். බොහෝ දෙනාව උන්වහන්සේ නිදහස් කර තිබෙනවා. ஒரே ஒரு காரியம், இனிமேல் நான் உம்மை நேசிப்பேன். එකම එක දෙයක් එනම් මින් මතු මා ඔබට ප්‍රේම කරමි. Jesus, I love you. යේසුනි මම ඔබට ප්‍රේම කරමි. Jesus, I love you. යේසුනි මම ඔබට ප්‍රේම කරමි. சத்தம் போட்டு சொல்லுங்கள், இயேசுவே உம்மை நேசிப்பேன். යේසුනි මම ඔබට ප්‍රේම කරමි. Jesus, I love you. යේසුනි මම ඔබට ප්‍රේම කරමි. வாலிபனே, සමන් දෙන්න. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்து விட்டார். උන්වහන්සේ ඔබට අලුත් සිතක් දී තිබෙනවා. மானிட்டர் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு விட்டார். උන්වහන්සේ ඔබ සමග සම්බන්ධ වුණා. கெட்டு போன நாரி கிடந்த கேவலப்பட்ட இயேசுவை நேசிக்க முடியாத அந்த இருதயத்தை இதோ கர்த்தரே வந்து அறுவை சிகிச்சை செய்து அவர் எடுத்து போட்டு புதிய இருதயத்தை உனக்கு தந்து விட்டார். නාස්ති වී ගියව, පාළු වී ගියව, නැතර නැති වී තිබුණව, දුර්ගන්ධ හැමුවව ඔබගේ සිත වෙතට යේසුස් වහන්සේ පැමිණ උන්වහන්සේ ශල්‍ය කර්මයක් කරමින් ඔබට අලුත් සිතක් ලබා දී තිබෙනවා. இனிமேல் உன் உள்ளம் கர்த்தரை தேடும். මින් අනතුරු ඔබගේ ඇතුළාන්තය උන්වහන්සේ සොයයි. Listen. සමන් දෙන්න. இப்போ இரண்டாவது அறிக்கை. දැන් දෙවන කියා සිටීම. முதல் அறிக்கை, என் இருதயம் ஆண்டவரை நேசிக்கவில்லை, தேடவில்லை, கனப்படுத்தவில்லை,
அதை அறிக்கை பண்ணி ஆண்டவரை நேசிக்கிற, தேடுகிற, கனப்படுத்துகிற ஒரு புது இருதயத்தை கர்த்தர் தந்து விட்டார். පළවෙනි කියා සිටීම උන්වහන්සේ මාගේ සිත උන්වහන්සේ සෙව්වේ නැත, උන්වහන්සේට ගෞරව කළේ නැත, උන්වහන්සේට ප්‍රේම කළේ නැත. මේ කියා සිටීම අසමින් උන්වහන්සේව සොයන්නා වූ, ප්‍රේම කරන්නා වූ, ගරු කරන්නා වූ අලුත් සිතක් ලබා දුන්නා. ஒரு பைத்தியக்காரன், பைத்தியக்காரி போல, மென்டல் பிடித்தவனை போல நீ கர்த்தரை நேசிப்பாய். ඔල්මාදුවකු ලෙස, උමතුවකු ලෙස, මින්මතු ඔබ උන්වහන්සේට ප්‍රේම කරනු ඇත. நீ படிக்கிற பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை ஸ்தலம், உன்னுடைய கிராமம், உன்னுடைய தெருவில் இருக்கிறவர்கள் நீ ஒரு பைத்தியக்காரன், பைத்தியக்காரி என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். ඔබගේ විශ්වවිද්‍යාලය, ඔබ සිටිනා වූ සමාජය, ඔබ රැකියා කරන ස්ථානය, ඔබ ගමන් කරන මහා මඟ, ඔබ දකින සියල්ලෝ ඔබ උමතුවෙක් පිස්සෙකු කියා හඳුන්වයි. නමුත් උන්වහන්සේ ඔබට ප්‍රසන්නව සිටිනසේක. இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பையனை நீ நேசித்தாய், ஒரு பெண்ணை நீ நேசித்தாய். அவர்கள் வந்து நீ முட்டாள்தனம் பண்ணிவிட்டாய், நீ என்னை ஏமாத்தி விட்டாய் என்று சொல்வார்கள். ஆனால் அது கடுகளவு உன்னை பாதிக்காது. நீ சொல்வாய், என்னை சிருஷ்டித்த என் நேசருக்கு நான் சொந்தம். Fire! මේ රැස්වීමට පෙර ඔබ පිරිමි ළමයෙකුට, ගැහැණු ළමයෙකුට ප්‍රේම කරමින් සිටියා. නමුත් මින් පසු ඔබ ඒ තැනැත්තිය ඔබ දෙස බලා ඔබ අනුවන ක්‍රියාවක් කළා. ඔබ මාව රැවටුවා. ඔබ පිස්සෙකු මෝඩයෙකු ලෙස හැසිරුණා කියා කීවත් ඔබ අබමල් රේණුවකටවත් බය නොවන්න. ඒ ඔබට බලපාන්නේ නැත. උන්වහන්සේ ඔබට ප්‍රසන්නව සිටිනසේක. அந்த பையன், அந்த பெண், நீ காதலித்த அந்த பையன், பெண், அவன் வந்து சொல்வது மாத்திரமல்ல, ஒரு சாத்தான் அல்ல, 1000 சாத்தான் வந்து காதுகளிலே சொன்னாலும் கர்த்தருடைய சத்தம் உன்னோடு இருக்கும். நான் என் நேசருக்கு சொந்தம், என் இயேசுவுக்கு சொந்தம். Fire! ඒ ඔබ පෙම් කළා වූ තැනැත්තිය ඔබට කිවද දසදහස් ගණන් පාතාලයේ සිට ආත්ම පැමිණ ඔබගේ කනට කෙඳිරුවද? ඔබ ඔබගේ ප්‍රේමවන්තයාගේ අයිති, ඔබගේ ප්‍රේමවන්තයා ඔබ සතුව සිටනවා. இதோ 1000 ஸ்திரீகள் சேர்ந்து ஒருமிக்க ஓலமிட்டு கத்துகிறதான இரைச்சல் போல் அந்நிய சத்தம் இருந்தாலும் உன் நேசரின் சத்தம் உன்னை பார்த்து, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. Fire! දහසක් කතුන් කාන්තාවන් එකට එක්වී ඔබට විරුද්ධව මොරගසමින් හඬ නගා ශබ්දයෙන් කීවද? උන්වහන්සේ ඔබ දෙස බලා මාගේ පරිවිදෙන, මාගේ ශෝභමාන තැනැත්තිය, අසමාන තැනැත්තිය ඔබ තුළ කැලලක් නැතියයි කියනවා ඇත. குறிக்கப்பட்ட பையன், பெண், உலகம், அந்த Dress, இனி அதுக்கு நான் சொந்தமானவன் அல்ல, சொந்தமானவள் அல்ல என்று உறுதியோடு இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, இதோ நீரே என் நேசர், நீரே என் தேவன் என்று சத்தமாய் சொல்லுங்க. මින්මතු උන්වහන්සේ මගේ දෙවියන් වහන්සේ, මගේ ප්‍රේමවන්තයා, මෙතෙක් මා ප්‍රේම කළා වූ තැනැත්තා, තැනැත්තිය, ලෝකය, යක්ෂයා, මෝස්තරය, විලාසිතා, මේ කිසිවකට මා අයිති නැත. මා උන්වහන්සේට පමණක් අයිති කියන අය ඔබගේ අතට සවන්න. நீரே என் நேசரே என்கிற அந்த பகுதியை 3 தடவை பாட போகிறோம். அப்பொழுது எழும்பி நின்று சத்தம் போட்டு சொல்லுங்கள், நீரே என் நேசர், நீரே என் தேவன், நீர் இல்லையே எனக்கு ஒன்றுமில்லை. ඔබයි මා පෙම්වතා, ඔබයි මා සුපෙම්බරා, ඔබයි මගේ දෙවිතුමා, ඔබයි මගේ සියල්ලෙන් සියල්ල කියා ඔබ ගායනා කරන්නට යනවා. எழும்பி நின்று சொல்லுங்க, சத்தம் போட்டு பேசுங்க. உரத்த சத்தமாய் பேசுங்க. හඬ නගා කියන්න. நீரே என் நேசரே, நீரே என் தேவனே, நீரில்லையே. நான் இல்லை. சத்தமாய் சொல்லுங்கள்,